திருமணத்திற்கு புடவை எடுக்கவோ நகை வாங்கவோ நான் வரவில்லை என்று அடம் பிடித்து வீட்டை விட்டு நகர அவள் மறுத்துவிட்ட போதிலும் தன் தாயும் கௌதமின் தாயும் சேர்ந்து எல்லாவற்றையும் வாங்கி முடித்திருந்தனர். அவை அவளின் மனதிற்கும் பிடித்ததாகவே அமைந்திருந்தது. அவர்களின் பணபலத்தை காட்ட அதிகமான விலையில் உடலெல்லாம் ஜரிகை போட்டு அந்த மாதிரி புடவை எடுத்து விட போகிறார்களே என்று உள்ளுக்குள் உதைப்பு இருந்தது. அப்படி அமைந்தால் அம்மாவை ஒரு முறை காய்ச்சலாம் என்று ஆவலாக காத்திருந்தாள். ஆனால் அவளுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. பிரியா, உனக்கு புடவை பிடிச்சிருக்கா என்று கவலையுடன் கேட்ட பானுமதிக்கு அவள் தன் உண்மையான உள்ளத்தை திறக்கவில்லை. ரொம்ப முக்கியம், மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா என்று கேட்க ஆளை காணோம். புடவை பிடித்திருந்தால் என்ன, பிடிக்காவிட்டால் என்ன, உங்க வேலையை பார்த்து விட்டு போங்க என்று பட்டுப்படாமலும் சொன்னாலும் அந்த புடவை அவள் மனதை கவர்ந்து இழுத்தது என்னவோ உண்மைதான். முகூர்த்த புடவை அணிந்து சர்வ அலங்கார தேவதையாக மணமேடைக்கு வந்து அமர்ந்த போது பிடிக்காத திருமணம் என்று நினைவு தூரம் போனது. அதிலும் கௌதம் தன்னிடம் மேலும் மீண்டும் சீண்டாமல் வார்த்தைக்கு வார்த்தை மல்லு கட்டாமல் இருந்ததும் அவளை மென் நகையுடன் இருக்க வைத்தது. ஹனிமூன் எங்க பிளான் பண்ணியிருக்கிறாய் கௌதம்? எப்போது கிளம்புகிறாய் என்று திருமணம் முடிந்த அன்று பிற்பகல் மண்டபத்தில் ஓய்வாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது மகனிடம் விசாரணையை துவங்கினார் லட்சுமி. இப்ப அதெல்லாம் தேவையா அண்ணி? அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் போது அவர்கள் கூடவே இருக்கட்டுமே. கௌதம் இங்கே இருப்பது உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும் என்று நாசுக்காக மறுப்பை தெரிவித்தார் பானுமதி. ஆமாம்மா, ஆண்டி சொல்வதுதான் சரி. அதெல்லாம் அப்புறமா மலேசியாவுக்கு நம்ம வீட்டுக்கு போய் பார்த்து கொள்ளலாம் என்று கௌதமும் பிரியாவின் மனநிலை கருதி தேனிலவு பயணத்தை தள்ளி போட முயன்றான். ஆனால் பிரியாவின் மனநிலையை உணர்ந்ததாலேயே லட்சுமி அவர்களை உடனடியாக தேனிலவுக்கு அனுப்ப விரும்பினார். அண்ணி, உங்களுக்கு தெரியாததா? அதது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தே தீரும். அதற்காக எந்த வேலையும் தள்ளி போடக்கூடாது. புதுசா கல்யாணமானவங்க தனியா எங்கேயாவது போயிட்டு வரட்டும் அண்ணி என்று பானுமதிக்கு பதில் சொன்ன லட்சுமி மகனிடம் திரும்பினார். அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று காரணம் காட்டி நீ தேனிலவை தள்ளி போட வேண்டாம் கௌதம். பக்கத்தில் 2 நாட்கள் கூப்பிடும் தூரத்தில் இருக்கும் ஊட்டிக்காவது போய் வா. அப்படியே ஏதாவது அவசரம் என்றாலும் போன் இருக்கு, கார் இருக்கு, 2 மணி நேரத்தில் திரும்பி வந்து விடலாம் என்று மகனையும் மருமகளையும் கிளப்பி விட்டார் லட்சுமி. ஆண்டி, திடீரென்று நிச்சயமாகி கல்யாணம் முடிந்து விட்டது. ரொம்ப அசதியா இருக்கு. இந்த நேரத்தில் வீண் அலைச்சல் வேண்டாமே ஆண்டி. பேசாமல் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறோம் என்று தனிமையை தவிர்க்கும் நோக்கத்தில் பிரியா தன் பங்குக்கு சொல்லி பார்த்தாள். அசதியா இருக்கா? அதனால் தான் உன்னை தனியாக கிளம்ப சொல்கிறேன். நீ இருந்தால் உங்களை பார்க்க விருந்தினர்கள் வருவதும் போவதுமாக இருப்பார்கள். அதுவே ரெஸ்ட் எடுக்க சிரமமாக இருக்கும். மாமாவும் தூங்க மாட்டார். அவர் உடல் நலத்துக்காகவும் தான் சொல்கிறேன். நீங்க கிளம்புவதுதான் எல்லாருக்குமே நல்லது என்று தீர்மானமாக முடித்து விட்டார் லட்சுமி. அப்பாவின் உடல்நிலை சரியில்லை என்பதை உணர்ந்ததால் வந்த சிறு தயக்கமும் பிரியாவுக்கு தன்னுடன் தனியாக வருவது சிரமமாக இருக்கக்கூடும் என்பதை உணர்ந்ததாலேயே உடனே தேனிலவு அவசியம் இல்லை என்று கௌதம் கருதினான். ஆனாலும் லட்சுமி தீர்மானமாக சொல்லிவிட்டதால் 2 நாள் பயணமாக ஊட்டிக்கு கிளம்பினான் கௌதம். நீ இதற்கு முன்னால் ஊட்டிக்கு வந்திருக்கிறாயா பிரியா என்று கோவையில் இருந்து கார் கிளம்பிய சில நிமிடங்களில் நீண்ட தனிமையும் அமைதியும் கலைக்கும் நோக்கத்தில் பேச்சை ஆரம்பித்தான் கௌதம். ஆமா என்று சொன்னால் என்ன செய்ய போறீங்க, இல்லை என்றால் என்ன செய்ய போறீங்க என்று வேகமாக அவனுக்கு பதில் சொன்ன பிரியாவை வியப்புடன் பார்த்தான். அவள் அந்த மாதிரி பேசியது உண்மையில் அவனுக்கு உற்சாகத்தை அளித்தது. நீங்கள் குடும்பம் என்ற அமைப்பை மதிப்பவராக, பெற்றோர்களை நேசிப்பவராக இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் சொல்வதற்காக 40 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்திற்கு நன்றி கடனாக என்னை மணந்தீர்கள் என்பதே உங்கள் குணநலன்களுக்கு ஒத்து போகாத மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் தான் கேட்கிறேன், நீங்கள் என்னை எதற்காக கல்யாணம் பண்ணி கொண்டீங்க? உண்மையை சொல்லுங்க என்று ஆணித்தரமாக கேட்க அவனுக்குள் உற்சாகம் பொங்கியது. இவள் புத்திசாலிதான். தன் கணிப்பு தவறுவதில்லை. தன் தேர்வு எப்போதும் சோடை போனதும் இல்லை. குட். உன் உள்ளுணருக்கு ஒரு சலாம். அது சரியாக தான் சொல்லி இருக்கிறது. உண்மையான காரணத்தை சொல்லிவிடலாம். ஆனால் அதையும் நீ நம்ப மறுத்தால் என்ன செய்வது என்ற கவலைதான் என்னை சொல்ல விடாமல் தடுக்கிறது பிரியா என்று யோசனையுடன் சொன்னான் கௌதம். இப்பவும் நீங்க சொன்ன கதையை நான் நம்பவில்லை தானே. சும்மா ஏதாவது சொல்லுங்க. நான் உன்னை காதலித்தேன், நீ இன்றி நான் இல்லை என்ற அளவுக்கு தெய்வீக காதல், உன்னிடம் மயங்கிவிட்டேன் என்று கதை விடுங்க என்று
சிரித்தபடி சொல்ல அவன் அவசரமாக காரை ஓரம் கட்டி நிறுத்தினான். அட, எப்படி பிரியா என் மனதில் இருப்பதை எல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாய்? இப்படியெல்லாம் நான் சொல்ல வேண்டும் என்று உன் மனசில் ஆசை இருக்குதானே? இல்லாவிட்டால் இந்த கேள்வி எப்படி வரும் என்று அவன் சொல்ல அவள் முகம் சிவந்தது. இந்த மாதிரி நீ நாணத்தில் சிவப்பதை பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறது பிரியா என்று மேலும் ரசனையுடன் சொன்னவன் காதலுடன் தொடர்ந்தான். நீ கிண்டலாக சொன்னாலும் அதுதான் உண்மை பிரியா. நான் உன்னை காதலித்தேன். நீ இன்றி நான் இல்லை என்ற அளவுக்கு தெய்வீக காதல் உன்னிடம் மயங்கிவிட்டேன் என்று நிதானமான குரலில் சொன்னான் கௌதம். நீங்க நிஜமாவே என்ன விரும்பினீர்களா? ஆமாம், விரும்பினேன். யார் தலையில் அடித்து சத்தியம் பண்ணட்டும்? அப்படி நீங்க விரும்பியது என்றால் இந்த காரணத்தை சொல்லாமல் உங்க அப்பா பெயரை ஏன் பயன்படுத்தினீர்கள்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பிரியா. அதை இப்ப பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் உன்னை பற்றியும் நீ என்னை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். உனக்கு மான்துளிர் வண்ணம் பிடிக்கும், கரெக்டா? கரெக்ட். ஆனால் அதை விட ரோஜா வண்ணம் ரொம்ப பிடிக்கும், தெரியும். ஆனால் ரோஜா வண்ண பட்டு புடவையில் ஜரிகை வேலைப்பாடு எடுப்பாக இராது. அதனால் தான் கல்யாண புடவை அந்த வண்ணத்தில் தேர்ந்தெடுத்தேன். உனக்கு பிடித்ததா என்று சொல்ல அவள் வியப்புடன் அவனை பார்த்தாள். ரொம்ப பிடித்திருந்தது. நீங்களா தேர்ந்தெடுத்தீங்க? ஆமா. ஏன்? இல்ல, வீட்டில் உள்ள பெரியவங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்று நினைத்தேன். எப்படி என்னுடைய ரசனை உங்களுக்கு தெரியும்? சஸ்பென்ஸ். வனிலா ஐஸ்கிரீம் ஒரு கப் சாப்பிட்டு விட்டு போகலாமா? ஹேய், அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்த ஃப்ளேவர், சாப்பிடலாம் என்று குதூகலமாக குழந்தை போல சொன்னவளை ரசனையுடன் பார்த்தான். உனக்கு இன்னும் என் மேல் சந்தேகம் தீரவில்லையா? இந்த சந்தேகத்தை ரொம்ப நேரம் நீடிக்க விடக்கூடாதே என்று வேகமாக சொன்னவன் அவளை நெருங்கி அமர்ந்தான். கௌதம், நடுசாலை என்ன பண்றீங்க என்று அவள் கேட்கும் பொழுதே அவளை இன்னும் நெருங்கி தோள்களை பற்றி அருகே இழுத்தான். கார் சாலையில் இல்லை, இறங்கி ஓரமாக நிறுத்தி ரொம்ப நேரம் ஆச்சு என்றவன் மூச்சு காற்று அவள் முகத்தில் மோதி சூடேற்றியது. ஐயோ கௌதம், காரை ஓரமாக நிறுத்திவிட்டு என்ன பண்றீங்க என்று அதட்டலாக கேட்க நினைத்தவள் குரல் அவளுக்கு ஒத்துழைக்க மறுத்தது. உன் சந்தேகத்தை தீர்க்க முயற்சி பண்ணுகிறேன் என்றவன் அவளின் கன்னத்தை பற்றி நிமிர்த்தினான். கௌதமின் அந்த அருகாமையில் நேர் பார்வையில் சூடான மூச்சில் பிரியாவின் கருவண்டு கண்கள் இரண்டும் மயங்க தவிக்க அவன் லேசாக குனிந்து நெற்றியில் முத்தமிட்டான். கௌதம், ஐ லவ் யூ பிரியா என்று கிறுக்கமாக சொன்னவன் வலது கன்னத்தில் முத்தமிட்டான். பிலீவ் மீ பிரியா, இது சத்தியம் என்று மேலும் சொன்னவன் இடது கன்னத்தில் முத்தமிட்டான். நான் ஏற்கனவே ஒருத்தனை. எதுவும் பேசாத. நமக்கு கல்யாணம் முடிந்து விட்டது. இனி உனக்காக நான், எனக்காக நீ. நமது கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது. இருவரும் இணைந்து 100 வருஷம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அக்னி சாட்சியாக உன் கரம் பற்றி இருக்கிறேன். இது மட்டும்தான் உண்மை என்று சொன்னவன் அவளது இதழ்களில் தனது நீண்ட ஆழ்ந்த முத்தத்தை பதிக்க அவளுக்கு இந்த உலகம் அந்நியமாகி போனது. இவன் தனக்கு மாலையிட்டவன். இப்போது தேனிலவுக்கு வந்திருக்கிறோம் என்பது மட்டுமே நினைவில் நின்றது. சென்னை விமான நிலையத்தில் உணர்வு பூர்வமான பிரிவு உபசாரம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. பிரியா வீல் சேரில் மாமாவை அமர வைத்து அவருடன் பேசிக் கொண்டு இருக்க லட்சுமியும் பானுமதியும் இன்னொரு புறம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் விருப்பமில்லாத திருமணம் என்றால் கூட தேனிலவு சென்று வந்த பின் பிரியா கௌதமுடன் சகஜமாக பழகுவது கண்டு நிம்மதி பெருமூச்சு வெளியிட்டார் பானுமதி. லக்ஷ்மி அவர்களை தேனிலவுக்கு வற்புறுத்தி அனுப்பியதும் நன்மைக்கே என்ற எண்ணம் தோன்றியது. திருமணம் முடிந்த பெண் சில நாட்களில் வெளிநாடு கிளம்பி செல்கிறாள் என்ற தயக்கமும் அவளின் சிறுபிள்ளைத்தனமான குணமும் கவலை கூட்ட அவர் லக்ஷ்மியின் கையை பற்றி வேண்டுகோள் விடுத்தார். நான் கூட முதலில் பயந்தேன் அண்ணி. நீங்க கௌதமையும் பிரியாவையும் ஊட்டிக்கு அனுப்பியது நல்லதாக போய்விட்டது. இப்ப 2 பேரும் சகஜமாக பேசுகிறார்கள். பிரியா அண்ணனுடன் கூட ஒட்டி கொண்டாள். அப்பா இல்லாததால் கண்டிப்பு இல்லாமல் செல்லமாக வளர்ந்த பெண் கொஞ்சம் பட்டப்பட என்று பேசுவாள். அது நீங்க பெரிது பண்ணாமல் இருக்க வேண்டும் அண்ணி. இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்ல வேண்டுமா? எனக்கு கௌதம் வேற, பிரியா வேற இல்ல. அவன் என் மகன் என்றாள் இவள். என் மருமகள். என் மகனை என் காலத்திற்கு பிறகு தாய் ஸ்தானத்தில் இருந்து கவனிக்க போகிறவள். அவள் எனக்கும் உசத்திதான். நீங்க கவலையே படாதீங்க என்று தேறுதல் சொல்லி கொண்டிருக்க இன்னொரு புறம் கௌதம் பிரவீனுடன் உரையாடி கொண்டிருந்தான். போயிட்டு வராமா என்று புன்னகையுடன் கையை அசைத்தவளை பார்க்க பானுமதிக்கு ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் ஒரு பக்கம் சின்ன கவலை இருக்கவே செய்தது. மலேசியா விமான நிலையத்தில் அவர்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு காத்திருந்தது. அந்த பச்சை கலர் சேலை கட்டியிருக்காங்க எங்க அத்தை. அவங்க வரவேற்க வந்தவங்க கல்யாணத்துக்கு வரவில்லை என்பதால்
இங்கேயே விமான நிலையத்திலேயே நம்மை பார்க்க வந்து விட்டார்கள் என்ற அறிமுகத்துடன் அவன் வேகமாக முன்னால் சென்றான். சில நிமிடங்கள் தாமதத்தில் தள்ளுவண்டியில் சோட்கேஸ்களுடன் அவர்களை நாடி சென்ற போது யாரோ ஒரு இளம்பெண் கௌதமின் சட்டையை பிடித்து உலுக்கிக் கொண்டிருந்தாள். காதில் விழுந்த வார்த்தைகள் அவளை ஆத்திரமடைய செய்தது. என்ன தைரியம் உனக்கு? என்னை கேட்காமல் நீ எப்படி திருமணத்திற்கு சம்மதம் சொன்னாய்? இத்தனை நாள் உயிருக்குயிராய் பழகிவிட்டு நான் யுஎஸ்க்கு ஒரு கருத்தரங்கம் சென்று 2 வார இடைவெளியில் உன் திருமணம் முடிந்து விட்டதா என்ற கோபக்குரல் அவளை திகைக்க வைத்தது. யார் இவள்? கௌதமின் கல்யாணம் பற்றி இவ்வளவு ஆங்காரமாக பேசுகிறாள். 3 தலைமுறையாக தெரிந்த குடும்பம், ஒழுக்கமான குடும்பம், உழைப்பால் உயர்ந்த குடும்பம், அது இது என்று அளந்து விட்டாங்க. அவள் தேர்ந்து எடுத்த மாப்பிளையை விட இவன் உசுத்தி என்று மாறு தட்டினாங்க. இங்கே வந்து பார்த்தால் இவன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறுகிறதே. இனி அவளின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? தலை சுற்றி கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. சுற்றுப்புறம் மறந்து போக அவள் அப்படியே சரிந்தாள். 2 வாரங்களாக தொடர்ந்த வாக்குவாதங்களால் நிகழ்ந்த உணர்ச்சி போராட்டம், திடீர் திருமணம், பிரயாண அலைச்சல், சரியான உணவு உட்கொள்ளாதது எல்லாம் சேர்ந்து அவளை விமான நிலையத்திலேயே மயங்கி விழ வைத்தது. அவள் கண் விழித்த போது படுக்கையில் இருந்தாள். புதிய இடம், வசதியான விசாலமான அறை, நவீன வசதிகளுடன் கண்களை கவர்ந்தது. அருகே தலைமாட்டில் கவலையுடன் அமர்ந்திருந்தது லக்ஷ்மி. அவள் கண்களை திறந்ததும் சந்தோஷமாக எழுந்து அருகே வந்து குனிந்தார். பிரியா, இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. விமான நிலையத்தில் வந்து இறங்கியதும் இறங்காததுமாக நீ மயங்கி விழுந்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மாமாவுக்கு தான் இந்த பிரயாணம் அசதியை தருமோ என்று கவலையுடன் இருந்தோம். அதற்காக தான் ஸ்னேகாவை அங்கே வர சொல்லியிருந்தோம். ஆனால் அவள் வந்தது ஒரு விதத்தில் நல்லதாகி விட்டது. உனக்கு உடனே சிகிச்சை அளிக்க முடிந்தது பார் என்று படபடப்புடன் அவர் பேச பேச அவளின் கண்கள் சுற்றுமுற்றும் அலை பாய்ந்தது. யார் இந்த ஸ்னேகா? அதுக்கு முன் கௌதம் எங்கே ஆள காணும்? என்னம்மா, கௌதம தேடுறியா? அவன் கொஞ்சம் வெளியே போயிருக்கிறான். வர 6 மணி ஆகிவிடும். கொஞ்சம் தண்ணி குடிக்க கிடைக்குமா? ஐயோ, நான் ஒரு லூசு. நீ கண் விழித்த உடனே உன்னை கவனிக்காமல் உன்னையே கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று அவசரமாக தலையில் தட்டி கொண்டு எழுந்தார். அருகே இருந்த ஜக்கில் தண்ணீர் ஊற்றி டம்ளரை அவளின் வாய் அருகே கொண்டு வந்தார். இல்ல, நானே. என் பெண்ணாக இருந்தால் செய்ய மாட்டேனா? பேசாமல் நீ படு என்று அவர் அதட்டிய விதம் அவளின் மனதில் பதிந்தது. நான் உனக்காக மிளகு ரசமும் சூடாக சாதமும் வைத்திருக்கிறேன். பிசைந்து எடுத்து வருகிறேன். முதலில் சாப்பிடு. ஒரு குட்டி தூக்கம் போடு. நீ எழும்போது கௌதம் வந்து விடுவான் என்று நினைக்கிறேன். ஸ்னேகா யாரு? ஸ்னேகா என் அண்ணன் பொண்ணு, டாக்டர். அவள்தான் மாமாவுக்கு எல்லாம் பார்த்து ரிப்போர்ட் கொடுத்தாள். இப்பவும் அவளுடன் தான் கௌதம் வெளியே போயிருக்கிறான் என்று சொல்ல அவளுக்கு மேலும் சுருக்கென கோபம் ஏறியது. சுற்றி அலைந்த கண்களில் அந்த அறையின் ஒரு பக்க சுவற்றில் 4 அடிக்கு 3 அடி என்ற அளவிலான பெரிய படம் இருந்தது. வெள்ளை நிறத்தில் ஸ்போர்ட்ஸ் உடையில் இருவரும் கன்னத்துடன் கன்னம் வைத்து உறைந்தபடி ஒரு கோப்பையுடன் போஸ் கொடுத்த படம் அது. பொங்கிய கோபத்தை அடக்கியபடி படுத்திருந்தாள். அடுத்தடுத்து வந்த 3 தினங்கள் உடல்நிலை சரியில்லை என்று போர்வையில் அவள் கண்களை மூடி படுத்தே கிடந்தாள். ஒவ்வொரு நாளும் மணிக்கு ஒரு முறை அருகே வருவதும் நெற்றியை தொட்டு பார்ப்பதும் சூடு இல்லையே. என்ன செய்கிறது பிரியா? படுத்தே கிடந்தால் ஒரு மாதிரி இல்லையா? கொஞ்சம் எழுந்து நட, சாப்பிடு. இங்கே வந்த பிறகு ஒரு நாள் கூட இந்த வீட்டை சுற்றி பார்க்க கூட வரவில்லையே. எழுந்திரு பிரியா என்று விதவிதமாக அவன் அழைத்த போதும் அவள் அசையவே இல்லை. பிரியா, உன்னை அப்பா அவசரமாக பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். கொஞ்சம் வருகிறாயா என்று கேட்க அவள் உச்சு கொட்டினாள். நான் வரவில்லை. பிரியா, என் மீது இருக்கும் கோபத்தை எல்லாம் ஓரம் கட்டிவை. அவருக்கு நிஜமாகவே ரொம்ப முடியவில்லை. உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த நேரத்தில் உன் பிடிவாதம் தேவையா? பிளீஸ், உன் காலில் வேண்டுமானாலும் என்று அவசரமாக கௌதம் குனிய முயன்றதும் பதறி எழுந்தாள். என்ன பண்றீங்க? நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அவரின் அறையில் கட்டிலின் அருகே சென்று அவரின் கையை பற்றினாள். அங்கிள், கூப்பிட்டீங்களா? ஆமா பிரியா, கடைசியாக உன்னை பார்க்க வேண்டும் போல் இருந்தது என்று பலவீனமான குரலில் சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அவசரமாக அவரின் கையை பற்றி அழுத்தினாள். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அங்கிள், நீங்க நல்லா ஆயிடுவீங்க, எனக்கு தெரியும். இல்ல பிரியா, என் உடம்பை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும். என்னுடைய வாழ்வின் கடைசி நாட்கள் எண்ணப்படுகின்றன. நான் அதிக நாட்கள் உயிருடன் இருக்க மாட்டேன் என்பது எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் தெரியும். அதனால் நாங்கள் சோகமாக முகத்துடன் வலம் வருவதில்லை. நிறைவான வாழ்வை வாழ்ந்து விட்டேன் என்ற திருப்தியுடன் நான் இந்த உலகத்தை விட்டு விடை பெறுகிறேன்.
போவதற்கு முன்பு உன்னிடம் ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். அதற்காக தான் உன்னை அழைத்தேன். அங்கிள், நீங்க என்னென்னவோ பேசுறீங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் டாக்டரை கூப்பிடுகிறேன் என்று பதற அவர் மறுப்பாக தலையே அசைத்தார். தேவையில்லை பிரியா, கொஞ்சம் எல்லோரும் வெளியே இருக்கீங்களா? நான் அவளிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொல்ல தயக்கத்துடன் லட்சுமியும் கௌதமும் வெளியே நகர்ந்தார்கள். பிரியா, நீ எனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்க வேண்டும். செய்வாயா? என்ன செய்ய வேண்டும்? உனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் இல்லை என்பது எனக்கு தெரியும் என்று சொல்ல அவள் அவசரமாக நிமிர்ந்து பார்த்தாள். அப்படியெல்லாம் இல்ல, உன் கண்கள் உன் மனதின் கண்ணாடி. உனக்கு பொய் சொல்ல தெரியவில்லை பிரியா. ஆனால் கௌதம் நல்ல பையன் என்று இந்த நேரத்தில் வாதாட விரும்பவில்லை. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. நல்லதோ கெட்டதோ உங்க கல்யாணம் முடிந்து விட்டது. நீ கடைசி வரை அவனுடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அதை நிறைவேற்றி வைப்பாயா? பிரியா, எனக்கு நீயும் கௌதமும் இரண்டு கண்கள். நீங்கள் இருவரும் சேர்ந்து லட்சுமியை கண் கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நிச்சயம் பார்த்து கொள்வோம் அங்கிள், நீங்க கவலைப்படாதீங்க. நீ மருமகளாக இந்த வீட்டில் இருக்க விரும்புகிறாயோ இல்லையோ, ஒரு மகளாக இந்த வீட்டில் எப்போதும் இருக்கலாம். அதற்கான எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்கு ஆதாரமாக இதை வைத்துக்கொள் என்று சொல்லி ஒரு நீண்ட கவரை அவள் கையில் திணித்தார் பரமசிவம். இதில் என்ன இருக்கு அங்கிள்? இப்ப பிரிக்க வேண்டாம். என் மறைவுக்கு பிறகு படித்து பாரு. அங்கிள் ப்ளீஸ், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஆன்டி, அங்கிள் மூச்சு விட கஷ்டப்படுறாங்க, இங்க வாங்க என்று சத்தமாக கூவி அழைத்தாள். லக்ஷ்மியுடன் கௌதம் ஓடி வந்தான். வீட்டுக்கு அருகிலேயே இருந்த மருத்துவரும் அடுத்த 10 நிமிடங்களில் வந்து சேர்ந்தார். ஆனால் அவர்களின் அனைவரின் முயற்சிக்கும் கட்டுப்படாமல் அன்று இரவே காலன் அவரின் உயிரை கவர்ந்து சென்றுவிட்டது. அவரின் காரியம் முடிந்த நாளன்று அவர்களின் குடும்ப வக்கீல் வந்து அவளிடம் கொடுத்த கவரை கேட்டார். பிரித்து படித்து காட்டினார். 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள அவர்களின் குடும்ப தொழிலான ஆடையத்தை 3 பங்காக பிரித்திருந்தார். அதில் ஒரு பங்கு பிரியாவுக்கு என்று எழுதியிருந்தது. இங்கிருந்து சென்னைக்கு கிளம்பி போய் 10 நாளில் கல்யாணம் முடித்து விட்டானே கௌதம், கில்லாடிதான் என்று குத்தலாக பேசிய உறவினர் கூட்டம் வாயடைத்து போய் நின்றது. நேற்று வந்த இந்த பொண்ணுக்கு அடித்த யோகத்தை பார்த்தாயா? 2 கோடி ரூபாய் சொத்தினை சர்வசாதாரணமாக இந்த பெண்ணின் பேரில் எழுதி வைத்து விட்டாரே, இது என்ன அநியாயம் என்று அங்கலாய்த்தனர். வீட்டுக்கு வரும் மருமகள் மகாலட்சுமியை கையுடன் கூட்டி வருவாள் என்று சொல்வாங்க. இங்க நிலைமை தலைகீழாக இருக்கே. வீட்டுக்கு வந்த 2 வாரத்தில் வீட்டு தலைவரை காலன் கூட்டி சென்று விட்டான். மாமியாரை மூலையில் உட்கார வைத்து விட்டாள் என்று குத்தி காட்டியது. அவளின் மனநிலையை உணர்ந்த கௌதம் அவளை காட்டிலும் தவித்து போனான். ஒரு கட்டத்தில் அம்மாவிடம் சொல்லிவிட்டு அவளை தனி அறைக்கு அழைத்து சென்றான். பிரியா, ஊர் வாயை மூட உலை மூடி கிடையாது. வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும் உலகம் இது. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதையெல்லாம் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று ஆதரவாக சொன்னான் கௌதம். அதுவரை அடக்கி வைத்திருந்த கோபத்தாபங்கள் எல்லாம் பீறிக்கொண்டு வெளியே வந்தது. பாஸ்போர்ட், விசா போன்ற சடங்கு சம்பிரதாயங்களாலும் பிரவீனுக்கு ரிசல்ட் வரும் நேரம் என்பதாலும் அம்மாவும் தம்பியும் அருகே இல்லை. முற்றிலும் புதிய சூழலை தனிமே உணர்ந்த பிரியா மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருந்தாள். அதில் உறவினர்கள் அவளையே குற்றம் சொல்வது போல் பலர் பலவிதமாக பேச எரிமலை என குமரி கொண்டிருந்தவள் ஒரு சின்ன ஆறுதல் பேச்சில் கொதித்து எழுந்து விட்டாள். பேசாதீங்க, நீங்க பேச வேண்டாம். என்னை இந்த மாதிரி கூனி குறுக்கி குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வைக்கதானே நீங்க ஆசைப்பட்டீங்க. உங்க நோக்கம் நிறைவேறி விட்டது தானே. இப்ப சந்தோஷம்தானே? பிரியா, நீ என்ன சொல்கிறாய்? நானே உன்னை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வைக்கிறேனா? என்ன உளறுகிறாய்? பிரியா, ஹோட்டலில் நான் சொன்னது போய், தேனிலவில் சொன்னது சத்தியம். உன்னை விரும்பிதான் நான் கல்யாணம் பண்ணி கொண்டேன். வேண்டுமானால் நீ என் அம்மாவிடம் கேட்டுப்பார். உங்க அம்மா தானே, உங்களுக்கு சாதகமாக தான் பேசுவாங்க. வேற எப்படி சொல்வாங்க? விருப்பம் இல்லாமல் உன்னை நான் ஏன் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும்? உங்க அப்பா என் பேரில் சொத்தை எழுதி வைத்திருக்கிறாரே, அந்த சொத்து வெளியே போகவிட உங்களுக்கு மனசு வருமா? அடக்கடவுளே, வக்கீலிடம் சொல்லி அப்படி எழுத சொன்னதே நான் தான். அப்பா சொன்னதே வேற. தெரியும், உங்க அப்பா முழுசையும் என் பேரில் எழுத சொல்லியிருப்பார். அதை 3இல் 1 பங்காக மாற்றி எழுதுது நீங்க. நான் ஏன் அப்படி எழுத வேண்டும்? சொத்து என் பேரில் வந்து விடாமல் தடுப்பதற்காக தான். மை காட், உனக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கு. இல்ல, எனக்கு பைத்தியம் இல்ல, உங்களுக்கு தான் பைத்தியம், பண பைத்தியம் பிடித்திருக்கு என்று மேலே மேலே விடாமல் பதில் சொல்ல அவன் பொறுமை பறி போனது. இது எங்க வீடு. என் பையன் விரும்பி கல்யாணம் செய்து கொண்ட பொண்ணுக்கு என் புருஷன் அவர் சம்பாதித்த சொத்தில் பாகம் பிரித்து கொடுத்திருக்கிறார். அதில் எனக்கோ என் பிள்ளைக்கோ வருத்தமில்லை என்று இருக்கும் பொழுது
அதை பற்றி குறை சொல்ல இங்கே யாருக்கும் உரிமை இல்லை என்று சொல்ல கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து செல்ல ஆரம்பித்தது. பிரியா, 3 நாட்களாக நீ சரியாக சாப்பிடவில்லை. தயிர் சாதம் எடுத்து வந்திருக்கிறேன், சாப்பிடு என்று கையில் ஸ்பூன் போட்ட சின்ன கிண்ணத்துடன் தயிர் சாதத்துடன் சில நிமிடங்களில் மீண்டும் அறைக்குள் வந்தான் கௌதம். எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு உடம்பு சரியில்லை. அதற்காக பட்டினி கிடந்தால் உடம்பு சரியாகி விடுமா? மேலும் வீக் ஆகும். ஏதாவது சாப்பிட வேண்டும் இல்லையா? எழுந்திரு. என் உடம்பை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? என்ன உளறல் இது? உடம்பை பற்றி நான் கவலைப்படாமல் வேறு யார் கவலைப்படுவா? எனக்கு கோபமாக வருகிறது. மிகவும் சிரமப்பட்டு என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறேன். என்னை மேலும் வெறுப்பேற்றாமல் எழுந்திரு பிரியா. சொல்லு, உனக்கு இப்ப என்ன வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்? எனக்கு உங்களுடன் வாழ இஷ்டமில்லை, ஆனால் எனக்கு விவாகரத்து என்று அவள் திணறி சொல்ல தயங்கி சொல்லும் போதே அவன் கோபமாக கையை தட்டினான். சபாஷ், நீ பயங்கரமான கேடி பிரியா. நான் கூட உன்னை சாதாரணமாக நினைத்து விட்டேன். இப்பதான் உன் திட்டம் எனக்கு புரிகிறது. எனக்கு விவாகரத்து என்று அவள் திணறி சொல்லும் போதே அவன் கோபமாக கை தட்டினான். சபாஷ், நீ பயங்கரமான கேடி பிரியா. நான் கூட உன்னை சாதாரணமாக நினைத்து விட்டேன். இப்போதுதான் உன் திட்டம் எனக்கு புரிகிறது. பிடிக்கல என்று சென்னையில் இருக்கும் வரை ஜெபம் பண்ணிய நீ என் அப்பாவை பார்த்த அடுத்த வினாடி சப்தம் இல்லாமல் அடங்கி போனது ஏன் என்று இப்போதுதான் புரியுது. நான் என்ன ஐக்கியத்தனம் பண்ணினேன்? இதுவரை புரியாத விஷயம் இப்போது புதிதாக என்ன புரிந்து விட்டது உங்களுக்கு? நீ திட்டமிட்டு எங்க அப்பாவை ஏமாற்றி சொத்தை எழுதி வாங்கியிருக்கிறாய். அது மட்டும் போதாது என்று என்னை திருமணம் செய்து என் பங்கினையும் அபகரிக்க பார்க்கிறாய். வாட்? என்ன உளறல் இது? இல்லை என்றால் உடனே என் பங்கினை எனக்கு எழுதி கொடுத்து விடுவேன். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அதற்கு முன்னால் நீங்க பணதாசை பிடித்தவர் என்று நான் நினைத்தது சரி என்று ஒப்புக்கொள்ளுங்க. பணதாசை எனக்கில்ல. இதை நிரூபிக்க என் பங்கையும் என் அம்மாவின் பங்கையும் சேர்த்து உன் பேரில் எழுதி கொடுக்க நான் தயார். ஆனால் நீதான் உன் பங்கை எழுதி கொடுக்க தயங்குகிறாய். நான் தயங்கவில்லை. உரிமை இல்லாத சொத்துக்கு நான் என்றுமே ஆசைப்பட்டதில்லை. அதுதான் தெரியுதே. உரிமை உள்ள சொத்தையே நெருங்க காணோம் என்று வாக்கியத்தின் பின்பகுதியை முனங்களாக சொல்ல அவள் திரும்பி முறைத்தாள். என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னால் உனக்கு என்ன? என் தலையெழுத்தை புலம்பிக் கொண்டிருந்தேன். ரொம்ப புலம்ப வேண்டாம். உங்க அப்பா கொடுத்த சொத்து எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை உங்களிடமிருந்து விவாகரத்து, அவ்வளவுதான். இது நல்ல ஐடியாவா இருக்கே. அப்பா கொடுத்தது 1/3 பங்கு. விவாகரத்து பண்ணினால் என் பங்கிலும் பாதி ஜீவனாம்சமாக கேட்கலாம் என்று திட்டமா? இந்த சொத்தில் உனக்கு பங்கு தேவையில்லை என்று எழுதி கொடுக்கும் வரை இங்கேயே அமைதியாக இரு என்று முடிவாக சொல்லிவிட்டு வேகமாக வெளியே வந்தவன் பெரும் மூச்சு வெளியேற்றினான். விவாகரத்து கேட்கும் இவளை தவிர்க்க என்னெல்லாம் பேசி சமாளிக்க வேண்டியிருக்கிறது. ரொம்ப கஷ்டம் சாமி. 3 வாரங்கள் விடுப்பு எடுத்துக் கொள்கிறேன் என்று கௌதம் ஏற்கனவே தகவல் சொல்லி இருந்தாலும் அந்த விடுப்பு தந்தையின் மறைவு தொடர்பாக சட்ட ரீதியான பணிகளை செய்வதிலும் பிரவீனுக்காக மருத்துவக் கல்லூரி அட்மிஷனிலும் செலவானதால் கௌதம் தன் நேரத்தை பிரியாவுடன் செலவழிக்க முடியவில்லை. அது வேறு அவளின் கோபத்தை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அன்று மாலை 4 மணி அளவில் அவளை தேடி வந்தார் லக்ஷ்மி. காபி குடி பிரியா, மதியம் சரியாக சாப்பிடல நீ என்று உபச்சாரத்துடன் வந்தவர் அன்று மறுபேச்சே இன்றி வேகமாக குடித்து முடித்த பிறகும் உடனே வெளியே செல்லவில்லை. அவளின் அருகே கட்டிலில் அமர்ந்தார். கேள்வியாக ஏறிட்டவளை நோக்கி அமைதியாக புன்னகை செய்தார். பிரியா, உனக்கு கௌதம பிடிக்கலையா என்று அவர் கேட்க அவள் ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்தாள். தலையை குனிந்து கொண்டாள். அவள் சொல்ல தயங்கிய பதிலை யூகிக்க முடிந்ததால் அவர் முகம் வாடியது. தொண்டையை சீர் செய்து கொண்டு பேச ஆரம்பித்தார். நான் என் அனுபவத்தில் கண்டதை உனக்கு சொல்கிறேன் பிரியா. எனக்கு அட்வைஸ் செய்வதே பிடிக்காது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ வேண்டும் என்று கொள்கை உடையவள் நான். சரி, அதை விடு. சும்மாவே வீட்டில் உட்கார்ந்திருக்கிறாயே, போர் அடிக்கவில்லையா? போர் அடிக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன இப்படி கேட்டு விட்டாய்? நம்ம கடை இருக்கு. 3 மாடி கட்டிடம், ஆயத்த ஆடைகள் விற்பனை நமது தொழில். மகளிர், குழந்தைகள், ஆடவர் என்று தனித்தனியாக பிரிவுகள் 3 மாடிகளில் இயங்கி வருகிறது. அங்கே போ, சுற்றி பாரு. எப்படி வியாபாரம் நடக்குது என்று கவனி. நம்ம தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம் என்று ஐடியா கொடு என்று அவர் ஆர்வமாக சொல்ல அவளுக்கும் ஆசை எழுந்தது. உன் சொத்தில் பங்கு தேவையில்லை என்று ஆக்ரோஷமாக சண்டை போட்டுவிட்டு 2ஆம் நாளே கடையில் போய் நின்றால் அவன் என்ன சொல்வானோ? அடுத்தவர் சொத்தின் மீது தனக்கு ஆசை இல்லை என்றாலும் அதை அவன் நம்ப வேண்டுமே. அங்கே போனால் அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ,
இதோ பார் பிரியா, இந்த கடையில் 1/3 உன்னுடையது. அதை அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மாற்ற முடியாது. நான் சொல்கிறேன், உனக்கு உரிமை உள்ள இடத்தில் நீ செல்ல நீ யாரையும் அனுமதி கேட்க தேவையில்லை. நீ போ. நான் அப்படி நினைக்கவில்லை. அது எனக்கு சொந்தம் என்று நீங்க நினைப்பதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்கு. அதுதான் அவரின் கோபத்திற்கும் காரணம் என்று நினைக்கிறேன். எனக்கு உரிமையில்லாத சொத்தினை அபகரிக்க நான் என்றுமே நினைத்ததில்லை. அங்கிள் என் மீது இவ்வளவு பிரியம் வைத்து சொத்தில் 1/3 கடைசி நேரத்தில் என் பேரில் எழுதி வைத்திருப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. அது அவர் உன் தாத்தாவுக்கு செய்யும் நன்றி கடன் பிரியா. நீ வேண்டாம் என்று சொன்னாலும் அது உன் சொத்துதான். இல்லை, நான் என் சொத்தினை அவர் பேரில் மாற்றி எழுதி தருவதாக ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று சொல்ல அவர் அதிர்ந்தார். பிரியா, நீ என்ன சொல்கிறாய்? உண்மையில் இந்த மாதிரி 3 பங்காக பிரித்து எழுத சொன்னது யார் தெரியுமா என்று வேகமாக கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அம்மா என்று கௌதமின் அதட்டல் குரல் கேட்டது. கௌதம், நீயா? இங்க பார்த்தாயா? பிரியா உன்னை பற்றி கேட்டேன். அதற்காக நீ எனக்கு கொடுத்த வாக்கை பற்றி கவலைப்படாமல் என்ன சொல்ல இருந்தீங்க? போங்க உள்ள. டேய், உன்னை பற்றி அவள் என்னெல்லாம் சொல்கிறாள் தெரியுமா? அதை பற்றி நானே கவலைப்படவில்லை. நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னியம் செய்துவிடல் என்ற குரலை நீங்கள் கேட்டதில்லையா? பிரியா, இந்த சொத்திலும் நீ உரிமை கொண்டாட போவதில்லை, அப்படிதானே? ஆமாம். அப்படி என்றால் சென்னைக்கு நீ திரும்ப போக போகிறாயா என்று கேட்க அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். பதில் சொல்லு. சென்னைக்கு திரும்ப போகிறாயா? உன்னால் தாங்க முடியாத கொடுமை நிகழ்ந்தது என்றால் மட்டுமே நீ திரும்பி வர வேண்டும். நீ பொய் சொல்ல மாட்டாய் என்று எனக்கு தெரியும். சும்மா அவனுக்கு என்னை பிடிக்கல என்று கதை சொல்லிவிட்டு அங்கே வந்தால் நீ என்னை உயிருடன் பார்க்க முடியாது என்று அம்மாவின் வார்த்தைகள் நினைவு வந்தது. அப்போது அவர்கள் அவளை கொடுமை செய்தார்கள் என்று அம்மாவிடம் சொல்ல முடியாது. மௌனமாக தலை கவிழ்ந்து நின்றாள். அங்கேயும் போக மாட்டேன் என்று புரிகிறது. பிறகு இங்கேயே நீ தங்குவதற்கும் உரிமையுடன் சாப்பிடுவதற்கும் உனக்கு என்று தனிப்பட்ட முறையில் சம்பாத்தியம் வேண்டாமா என்று கேட்க அவள் திகைப்புடன் நிமிர்ந்தாள். வேண்டும், எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தந்தாள் என்று ஆரம்பிக்கும் போதே அவளின் குரல் உள்ளே போனது. அதையே அவனும் திரும்பி கேட்டான். உன்னுடைய தகுதி என்ன என்று சொல்லி வெளியே நான் என்ன வேலை உனக்கு வாங்கி தர முடியும்? நான் பட்ட படிப்பு முடிக்கவில்லை. உன்னை குத்தி காட்டுவதற்காக நான் சொல்லவில்லை பிரியா. அதுதான் நிதர்சனமான உண்மை. வெளியே வேலை கிடைப்பதற்கான தகுதி இப்போதைக்கு உனக்கு இல்லை. அதனால் நீ எங்க கடைக்கே சென்று வேலை பார். உனக்கும் ஒரு மாறுதலாக இருக்கும். ஆனால் நீங்க உங்களுக்கு எனக்கு எந்த சிரமமும் இல்லை பிரியா. கடையின் உரிமையாளராக நீ போக வேண்டாம். அம்மாவின் சார்பில் மேற்பார்வையாளராக செல். உனக்கு நான் சம்பளம் தருகிறேன். பகுதி நேரமாக உன் தகுதியை மேலும் வளர்த்துக்கொள். நீயாக வெளியே வேலை தேடிக்கொள்ளும் அளவுக்கு தகுதியை வளர்த்து கொண்ட பின் நீ இங்கே இருந்து வெளியேற விரும்பினால் வெளியேறலாம். அது உன் இஷ்டம். நான் சொல்வதை நன்றாக யோசித்து ஒரு நல்ல முடிவெடு என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் கௌதம். அடுத்த நாள் காலை 9 மணிக்கு வெளியே செல்ல தயாராக வந்த பிரியாவை கௌதம், லக்ஷ்மி இருவருமே வியப்புடன் பார்த்தார்கள். அவர்கள் முகத்தில் வெற்றி குறி தோன்றியது. முதலாக வேலைக்கு செல்கிறோம் என்ற படபடப்புடன் கடைக்கு வந்த பிரியாவுக்கு அங்கே கிடைத்த வரவேற்பு அவளுக்கு இருந்த அந்த பதட்டத்தை குறைத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. வணக்கம் மேடம், குட் மார்னிங் மேடம் என்று ஆங்கிலத்திலும் மலாய் மொழிகளிலும் விதவிதமாக வரவேற்பு வாக்கியங்கள் அவளை சுற்றி ஒலிக்க அவள் பெருமையாக உணர்ந்தாள். அந்த மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தவளுக்கு தனியாக ஒலித்த சாயா சிந்தா காமோ என்ற கௌதமின் குரல் அவளை திரும்பி பார்க்க வைத்தது. என்ன சொன்னீங்க என்று அவள் கேட்க அவன் தோளை குலுக்கி அலட்சியமாக சொன்னான். குட் மார்னிங் சொன்ன. இல்ல, நீங்க வேற என்னவோ சொன்னீங்க. அது எப்படி உனக்கு அவ்வளவு நிச்சயமாக சொல்கிறாய்? உனக்கு மலாய் மொழி தெரியுமா என்ன? தெரியாதுதான். ஆனால் இதுக்கு முன்னால் இங்கே வேலை செய்யும் சில பணியாளர்கள் கூட குட் மார்னிங் சொன்னார்கள். அது இந்த மாதிரி இல்ல. நீங்க சொன்னதுக்கு அர்த்தம் குட் மார்னிங் இல்ல. என்ன அர்த்தம்? குட் மார்னிங் இல்ல என்ன அர்த்தம் சொல்லுங்க என்று அவள் விடாமல் குடைய அவன் சிரித்தான். நம்பினால் நம்பு, நம்பாவிட்டால் உனக்கு நம்பிக்கையான ஆளிடம் அர்த்தம் கேட்டு தெரிந்து கொள். அருகே இருந்த பணியாளரை அழைத்து நீளமாய் மலாய் மொழியில் ஏதோ சொல்லிவிட்டு லிப்டில் ஏறி 3வது மாடிக்கு சென்று விட்டான். கண்ணில் இருந்து அவன் மறைந்த பின் அந்த பணியாளரை அருகே அழைத்து, உனக்கு தமிழ் தெரியுமா என்று சின்ன குறுகுறுப்புடன் விசாரித்தாள் பிரியா. எனக்கு நல்ல தமிழ் தெரியும் மேடம். இங்கே எல்லாருக்கும் கொஞ்சமாவது தமிழ் பேச தெரியும். இங்கே நிறைய தமிழ் ஆட்கள் வருவார்கள். கஸ்டமரிடம் பேச தமிழ் அறிவு கொஞ்சம் தேவை. அதனால் சாரே எல்லோருக்கும் டியூஷன் அப்பப்போ எடுப்பார். உங்களுக்கு என்ன வேண்டும் மேடம்? தயங்காமல் கேளுங்கள். சார் இப்ப என்ன சொல்லிவிட்டு போனார்?
என்று கேட்டதும் அவள் முகத்தில் சிரிப்பு வந்தது. இதை கேட்கவா இவ்வளவு தயங்கினீங்க? அவர் 3ஆம் தளத்திற்கு ஆண்கள் ஆலயத்திற்கு போகிறாராம். உங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தனியாக உங்களை விடக்கூடாது என்று சொன்னார். தமிழ் ஆங்கிலம் சரளமாக பேசி தெரிந்த நானோ இல்லை ரம்யாவோ உங்களின் பக்கத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். 1 மணிக்கு ஒரு தடவை நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்பதை அவருக்கு போன் பண்ணி சொல்ல சொன்னார். குழந்தைகள் ஆடையகமும் பெண்கள் ஆடையகமும் உங்களின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று சொன்னார். அதில் நீங்க என்ன மாற்றம் சொன்னாலும் உடனடியாக செயல்படுத்த சொன்னார். இன்னும் என்று அவள் மூச்சு விடாமல் விளக்கம் சொல்ல அவள் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து சிரிப்புக்கு போனது. அவன் வீட்டில் கடுமையாக பேசினாலும் தன் மீது அக்கறை வைத்திருப்பதாக நடிக்கிறானோ என்று சந்தேகம் வந்தாலும் அந்த அக்கறை அவளின் மனதை குளிர வைத்தது என்னவோ உண்மைதான். 2 மணி நேரம் சுற்றிவிட்டு 12 மணி அளவில் அவளுக்கு என ஒதுக்கப்பட்ட அறையில் அமர்ந்தாள். பழச்சாறு ஒன்றினை வரவழைத்து குடித்தபடி நிறுவனத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை காண்பிக்கும் தொலைக்காட்சியில் பார்வையை பதித்தாள். உள்ளாடைகள் விற்பனை பிரிவில் ஒரு வாடிக்கையாளர் பணியாளரிடம் கோபமாக விவாதிப்பது கண்ணில் பட்டது. சில நிமிடங்கள் அந்த வாக்குவாதம் முடிகிறதா என்று பொறுமையாக அந்த காட்சியை மட்டும் பெரிது பண்ணி கவனித்தாள். 5 நிமிடங்கள் ஆகியும் விவாதம் முடிவதாக தெரியவில்லை. எழுந்து வெளியே வந்தாள். அந்த பெண்ணுக்கு அரைக்குறை தமிழ் மட்டுமே தெரிந்திருந்தது. வந்த வாடிக்கையாளரோ சீன பெண். என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று வாடிக்கையாளரிடம் ஆங்கிலத்தில் சிரித்த முகத்துடன் விசாரித்தாள். அதை கேட்க நீ யார் என்று ஆங்கிலத்தில் வேகமாக சீறியதும் அவள் நிதானமாகவே பதில் சொன்னாள். நான் இந்த நிறுவனத்தின் பங்குதாரர். இப்ப சொல்லுங்க, நான் உன்னை இதற்கு முன் இந்த நிறுவனத்தில் பார்த்ததே இல்லையே. அப்படி என்றால் நீங்கள் இந்த நிறுவனத்தில் நிரந்தர வாடிக்கையாளர் என்று சொல்லுங்கள். உங்களை மாதிரி மகிழ்ச்சியான வாடிக்கையாளரை பெற்றதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் மீண்டும் எங்களின் நிறுவனத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் என்று பெருமையாக சொன்னாள். ஓஹோ ஆமா, ஆனால் இந்த மாதிரி நடந்தால் என்னால் எப்படி திரும்பி வர முடியும்? என்ன ஆனது? விபரம் சொன்னால் உங்களின் குறையை நிவர்த்தி செய்ய நான் முயற்சி செய்கிறேன். இந்த உள்ளாடையை நேற்று என் கணவர் வாங்கி வந்து விட்டார். அளவு சரியில்லை, மாற்றி கொடுக்க கேட்டால் முடியாது என்று சொல்கிறார்கள். ஏன் நாம் மாற்றி கொடுக்க மறுக்கிறோம்? நீ சொல்லு என்று பணியாளரிடம் திருப்பி விசாரித்தாள். மேடம் பில்ல பாருங்க, பொருட்கள் மாற்றுவதற்கு 48 மணி நேரம் மட்டுமே அவகாசம். அதிலும் உள்ளாடைகள் மாற்றப்பட முடியாது என்று அதிலேயே தெளிவாக அச்சிட்டிருக்கிறோம். அதை தான் நான் சொன்னேன். மேடம் நிறுவனத்தின் கொள்கை அது பில்லிலே தெளிவாக அச்சிட்டிருக்கிறோம். அதனால் தான் அந்த பெண் மாற்ற மறுக்கிறாள். அவள் செய்தது சரிதானே? இதை ஒத்துக்கொள்ளாமல் நீங்கள் அனாவசியமாக சத்தம் போடுவதும் சரியில்லைதானே என்று மரியாதையான குரலிலே சமாதானம் செய்ய முயன்றாள் பிரியா. முதல் நாள் வேலையில் முதல் பிரச்சனையை சரியாக சமாளிக்க வேண்டுமே என்ற ஆர்வமும் இருந்தது. ஆனால் அவளின் இனிய குரலுக்கு அந்த சீன பெண் செவி சாய்ப்பதாக இல்லை. அவளால் மாற்ற முடியாது என்பது சரிதான். ஆனால் நான் சத்தம் போடுவதும் சரியில்லை என்று நீ எப்படி சொல்லலாம்? ஒரு நிறுவனத்திற்கு செல்லும் பொழுது அதில் இருக்கும் சட்ட திட்டங்களை மதித்து நடப்பதுதானே ஒரு வாடிக்கையாளரின் கடமை. என்னால் சமாளிக்க முடியாத பிரச்சனை என்று அவன் முன்னால் சென்று நிற்க அவமானமாக இருந்தது. நாமே ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேகம் பிறந்தது. ஏதாவது செய்ய முடியுமா என்று பணியாளரிடம் விசாரித்தாள். இல்ல மேடம், இந்த அம்மாவுக்கு இதே வேலை. இதற்கு முன்னால் இவர்கள் வந்தாலே அதிகம் கண்டு கொள்ள மாட்டோம். அப்போதும் என்னை யாருமே கவனிக்கவில்லை என்று சப்தம் போடுவாங்க. நான் புதுப்பெண் என்பதால் மாட்டிக்கொண்டேன். சப்தம் போட்டு பேசினால் பணிந்து விடுவோம் என்று நினைப்பார்கள். வேண்டுமென்றே வாடிக்கையாளர்கள் அதிகம் இருக்கும் நேரத்தில் வந்து இந்த மாதிரியா பேசுவாங்க. அதெல்லாம் அவர் பொருளை வாங்கி போன பின்பு சக பணியாளர்கள் என்னிடம் சொல்லியது என்று சொன்னவள் அழுது விடுவாள் போல் இருந்தது. அவள் சொன்ன வாக்கியத்தில் தன்னை கவனிக்கவில்லை என்று சத்தம் போடுவாள் என்று வாக்கியத்தில் அவளுக்கு பொறி தட்டியது. இந்த உள்ளாடையை ஏன் மாற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று அதீத கனிவுடன் அந்த சீன பெண்ணிடம் திரும்பி விசாரித்தாள். அளவு சரியில்லை, இறுக்கமாக இருக்கிறது. நீங்கள் போட்டு பார்த்த பின் அல்லவா வாங்கி இருக்க வேண்டும். நான் வந்தால் தானே போட்டு பார்க்க முடியும். இது என் கணவர் வாங்கி தந்தார். அப்படியா? இதை எப்போது வாங்கினீர்கள்? நேற்று மாலை 7 மணிக்கு. ஒரு நிமிஷம் என்னுடன் வாருங்கள். நேற்று மாலை 7 மணிக்கு யாரெல்லாம் இந்த நிறுவனத்தில் இருந்தார்கள் என்ற காட்சி என்னுடைய சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கும். அதில் உங்களின் கணவர் யார் என்று கொஞ்சம் அடையாளம் காட்டுங்க. இது என்ன தேவையில்லாத வேலை? அதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை என்று கோபமாக சொல்லி நழுவ பார்த்தாள். முந்தைய நாள் சிசிடிவி கேமரா பதிவுகள் அடங்கிய சேடியை எடுத்து ஓடவிட்டாள். மாலை 7 மணி அளவில்
உள்நாடைகள் பிரிவில் அந்த பெண்ணின் முகத்தை ஜூம் செய்து காட்டவும் அவரின் முகம் வெளியேறியது. இது யார் என்று சொல்வீங்களா? இது நான் அதற்கு முன்பு வந்தது. இந்த பில்லுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. பதிவிலேயே அது பதிவான நாளும் நேரமும் அச்சாகிவிடும். நிறுவனத்தின் கொள்கைக்கு மாறாக செயல்பட சொல்லி பணியாளரை வற்புறுத்தியது, எங்கள் பணியாளரை மரியாதை குறைவாக பேசியது, பொய் சொல்லி ஏமாற்ற முயன்றது என்ற இந்த குற்றங்களுக்காக நாங்கள் உங்கள் மீது காவல்துறையிடம் புகார் சொல்ல முடியும். ஆனால் விஷயம் பெரிதாவதை நாங்கள் விரும்பவில்லை. மரியாதையாக உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்பி விடுங்க என்று சிரித்த முகத்துடனே அவள் முடிக்க, அடுத்த சில நிமிடங்களில் அந்த சீன பெண் காணாமல் போயிருந்தாள். அன்று முழுவதும் அவளுக்கு பல பணியாளர்கள் வந்து பாராட்டு மழை பொழிந்தனர். மேடம், முதல் நாளிலே இந்த மாதிரி ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு சுலபமாக தீர்வு கண்டுவிட்டீர்கள், சூப்பர் மேடம் என்று பலர் பலவிதமாக வாழ்த்து சொல்ல அவளுக்கு கால்கள் தரையில் படவில்லை. முதலாம் தளத்தில் நிகழ்ந்த சர்ச்சைக்குரிய வாடிக்கையாளரை பிரியா சாமர்த்தியமாக விரட்டி அடித்த இந்த சம்பவம் குறித்த தகவல் சில நிமிடங்கள் கழித்து கௌதமை சென்றடைந்தது. பிரியாவின் சாமர்த்தியம் குறித்து பெருமை அடைந்தவன் அதை பற்றி அவளிடம் நேராக பேசவில்லை என்றாலும் அதை இரவு அம்மாவிடம் தெரிவிக்க மறக்கவில்லை. அன்று இரவு உணவு மேஜையில் மூவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது பேச்சை ஆரம்பித்தான். அப்பப்போ தொந்தரவு செய்யும் ஒரு கஷ்டமான கஸ்டமரை போலீசில் பிடித்து கொடுத்து விடுவேன் என்று மிரட்டி பின்னங்கால் பிடரியில் பட ஓட வைத்திருக்கிறாள் தெரியுமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன நடந்தது? அதை ஏன் என்னிடம் கேட்கிறீங்க? உங்க மேற்பார்வையாளரிடமே கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு என்று சொல்ல அவர் பிரியாவை வாஞ்சையுடன் பார்த்தார். உன் மீது அவனுக்கு ரொம்ப பிரியம் பிரியா. இருக்கலாம் அத்த, உனக்கும் அவனை பிடித்திருக்கு. மௌனம் சம்மதம். அப்புறம் ஏமா அவனுடன் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறாய்? அதை சொன்னால் உங்களுக்கு புரியாதத்த. என்னிடம் சொல்ல வேண்டாம். நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் பிரியா. நீ முயற்சி செய்தால் அது நிச்சயம் நடக்கும். செய்வாயா பிரியா என்று கோரிக்கை விடுக்க அவள் அமைதியாக இருந்தாள். மாமாவும் தன் கடைசி நிமிடத்தில் கூட இதே கோரிக்கைதானே வைத்தார். மறந்து விட்டாயா? இல்லாத. ஆனால் எனக்கு என்ன பதில் சொல்வது என்று அவளுக்கே புரியாமல் திணறினாள். உனக்கு ஏதாவது மனஸ்தாபங்கள் இருக்கலாம், ஆனால் அதை சரி செய்ய கௌதமுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா பிரியா? அவனுடன் நீ நேரடியாக பேசாவிட்டால் எப்படி அது முடியும் சொல்லு? எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் கொடுங்க அத்தை, பிளீஸ். இப்ப என்ன வற்புறுத்த வேண்டாம் என்று கெஞ்சுதலாக கேட்க வேறு வழியின்றி தலையசைத்து விட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்றார். பிரியா பிடி கொடுக்காவிட்டாலும் அவளுடன் சுமூக உறவை மேற்கொள்ள தன்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து கௌதம் செய்து கொண்டே இருந்தான். அன்று இரவு உணவுக்கு பிறகு கொஞ்ச நேரம் வெளியே தோட்டத்தில் உட்காரலாம் பிரியா, முழு நிலவு அழகாக இருக்கிறது என்று அழைத்தான். அவன் சொல்வது உண்மையாகவே இருந்தாலும் அதை உடனே ஏற்றுக்கொள்ள மனமில்லை என்பதால், நீங்க முன்னால் போங்க, நான் வருகிறேன் என்று அவனை பார்க்காமலே பதில் சொன்னாள் பிரியா. சீக்கிரம் வா பிரியா, உனக்காக காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் கௌதம். சில பல நிமிடங்கள் கண்ணாடி முன்பு நின்று பிரச்சனையை பெரிதாக்க கூடாது, அவன் சுமூகமாக பேச முன்வந்தால் விளக்கம் எதுவும் சொன்னால் குறுக்கே குறுக்கே பேசி அதை கெடுக்க கூடாது என்று தனக்குள்ளே பலமுறை சொல்லிக்கொண்டு வெளியே சிரித்த முகத்துடன் வந்தாள் பிரியா. ஆனால் அங்கே அவள் கண்ட காட்சி அதுவரை அவள் பெரும் முயற்சி செய்த பிறகு எடுத்த முடிவினை தூள் தூளாக்கியது. தோட்டத்தில் போடப்பட்ட 4 பிரம்பு நாற்காலிகளில் அவன் ஒரு நாற்காலி அமர்ந்திருக்க, அவனுக்கு மிக அருகில் இருந்து அவன் மாமன் மகள் என்று அறிமுகம் செய்யப்பட்ட அந்த ஸ்னேகா அவன் தலையில் கொட்டியபடி சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் அவள் மனதில் பெரும் முயற்சி செய்து அடக்கி வைத்திருந்த வேதாளம் மீண்டும் முருகம் மரம் ஏறிவிட்டது. இவனை திருத்தவே முடியாது. யார் எத்தனை முறை சொன்னாலும் இவன் இஷ்டப்படிதான் இருப்பான் என்பது புரிந்துவிட எரிச்சலுடன் அவள் உள்ளே திரும்பி செல்ல முனைந்தாள். சப்தமின்றி திரும்பிய பிரியாவை ஸ்னேகா பார்த்து விட்டாள். பிரியா, வாங்க வாங்க, ஏன் அப்படியே நின்று விட்டீங்க என்று சொன்னபடி அவளை நோக்கி நடக்க அவள் கையை பற்றி இழுத்தான் கௌதம். நீ என்ன அவளை வாங்க போங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? அவளை விட 6 வயது பெரியவன் நான். என்னை வாடா போடா என்கிறாய்? அவள் உன்னை விட ரொம்ப சின்னவள். அவளுக்கு மரியாதை பன்மையா? நீ சும்மா இருக்க மாட்ட? உனக்கு மரியாதை கொடுப்பது பற்றி இப்ப பேச வேண்டியது ரொம்ப அவசியமா? நீங்க வாங்க பிரியா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவள் மனதில் பேசாமல் திரும்பி உள்ளே நடப்பது தெரிந்தது. பிரியா, நில்லுங்க, என்னாச்சு? ஏன் தோட்டத்துக்கு வந்துவிட்டு ஒன்றுமே சொல்லாமல் திரும்ப போறீங்க? இந்த நேரம் தோட்டம் ரொம்ப நல்ல காற்றோட்டமாக இருக்கு, வாங்க பிரியா என்று அவளின் கைப்பற்றி இழுக்க அவள் திமிரி விடுவித்து கொண்டாள். இல்ல, நான் வரல, நீங்க பேசுங்க, எனக்கு உள்ள வேலை இருக்கு. ஹலோ,
இது என்ன புது கதை? இந்த நேரத்தில் ராத்திரி 9 மணிக்கு கௌதம் இங்கே இருக்கும் போது உங்களுக்கு உள்ளே என்ன அவசரமான வேலை இருக்கு? உங்களுக்கு கௌதமின் மீது உரிமை இருக்கலாம். அவரை பொது இடத்தில் நிற்க வைத்து சட்டையை பிடித்து உலுக்கி என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் என்னை கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. உங்களின் எல்லை எது என்பதை உணர்ந்து வார்த்தைகளை அளந்து பேசுங்க, புரியுதா என்று பொங்கிய ஆத்திரத்துடன் கோபமாக சொன்னவளை திகைப்புடன் பார்த்தாள் ஸ்னேகா. அவளுக்கு பேச்சு தடுமாறியது. சாரி பிரியா, நீங்க ஏதோ தவறா புரிந்து கொண்டீங்க என்று நினைக்கிறேன். அன்று நான் கௌதமின் சட்டையை பிடித்து கௌதமின் மீது இருந்த கோபத்தில் சும்மா விளையாட்டுக்காக என்று திக்கி திணறி விளக்கம் சொல்ல முயல அவள் கையை காட்டி பேச்சை நிறுத்தினாள். அதான் சொல்றேனே, விளையாட்டை எல்லாம் கௌதமுடன் வைத்துக் கொள்ளுங்கள், என்னிடம் வேண்டாம் என்று பட்டென்று சொல்லிவிட்டு அவள் உள்ளே போக அவள் திகைத்து நின்றாள். கண் இமைக்கும் நேரத்தில் நெருப்பன வார்த்தைகளை கொட்டிவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்ட பிரியாவுக்கு உரிய விளக்கம் உடனே அளிக்க முடியாது என்பதால் அதை கைவிட்டு ஸ்னேகாவிடம் திரும்பினாள். சாரி ஸ்னேகா, அவளுக்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவள் இப்போது பேசியதை மனதில் வைத்துக் கொள்ளாது பிளீஸ். இல்லடா, ஆனால் அவள் ஏன் இந்த மாதிரி என் மீது வெறுப்பாக பேசிவிட்டு போகிறாள்? அவளுக்கு என் மீது என்ன கோபம்? கோபம் உன் மீது இல்லை, என் மீது உள்ள கோபத்தை தான் உன்னிடம் காட்டிவிட்டு போகிறாள். உன் மீது என்ன கோபம்? நீதான் அவளை உருகி உருகி காதலிக்கிறாயே, அது அவளுக்கு தெரியாதே. தெரியாதா? ஏன்? நான் இன்னும் அவளிடம் சொல்லவே இல்லையே. என்னடா சொல்கிறாய்? அப்ப நான் US போயிருந்த போது நீ சென்னைக்கு போய் 4 நாள் இருந்து கல்யாணம் பேசி முடித்துவிட்டு வந்ததாக அத்தை சொன்னாங்களே, அது பொய்யா? இல்லை, நான் சென்னைக்கு போனது உண்மை, கல்யாணம் பேசி முடித்ததும் உண்மை. ஆனால் அவளிடம் காதலை சொல்லவே இல்லை. பின்ன வேற யாரிடம் சொன்னாய்? அத்தையிடம். அட பாவி, இந்த உலகத்திலே தன் காதலை பெண்ணிடம் சொல்லாமல் அவங்க அம்மாவிடம் சொன்னது நீ ஒருவனாகத்தான் இருப்பாய். பிரியா கோபமாக உள்ளே போயிருக்கிறாள். போய் முதலில் அவளை சமாதானம் செய். அவளை ஒரே நாளில் சமாதானம் செய்ய முடியாது, ஆனால் சீக்கிரம் செய்து விடுவேன். ஆனால் அதற்கு முன்பாக நீ அவளை தப்பாக நினைத்து விடக்கூடாது என்பதுதான் என் வேண்டுகோள். அவளும் சீக்கிரமே உன்னை புரிந்து கொள்வாள் ஸ்னேகா. நீ அவளை... அப்பா போதுமடா சாமி, நான் உன்னை தப்பாக நினைத்தாலும் நினைப்பினே தவிர அவளை தப்பாக நினைக்க மாட்டேன். உன் பொண்டாட்டி புராணம் கேட்டதில் என் காதில் ரத்தம் வருது, தாங்க முடியவில்லை. நீ கிளம்பு என்று கரம் நீட்டி அவனை விரட்ட முயன்றாள். திருமணம் எதிர்பாராத விதமாக அவசரமாக நடந்துவிட்டது என்றாலும் அது இந்தியாவில் நடைபெற்றதால் தொழில்முறை நண்பர்கள் அங்கே வரவில்லை என்பதாலும் உடனடியாக அவர்களின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியினை நடத்த கௌதம் விரும்பினான். ஆனால் எதிர்பாராமல் தந்தையின் மறைவு நிகழ்ந்துவிட தந்தையின் மறைவு தொடர்பான காரியங்கள் முடிவு பெற்றாலும் உடனே ஒரு கொண்டாட்டமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய அவனுக்கு மனம் வரவில்லை. வரும் ஞாயிறு உனக்கு பிறந்த நாள் வருகிறது இல்லையா? அன்றே எங்கள் வீட்டில் ஒரு விருந்து ஏற்பாடு செய்யலாம். நீ யாரையெல்லாம் அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அவர்களை எல்லாம் அங்கே வர சொல்லு. நீங்களும் அங்கே வந்து விட்டால் பிறந்த நாள் விழா, திருமண வரவேற்பு என்று ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்து விடலாம் என்று சொல்லி அவர்களை அழைத்து செல்ல ஸ்னேகா அன்று வந்திருந்தாள். ஆனால் நுழையும் போதே வாசலில் அவன் அமர்ந்திருக்க அங்கே சென்று விட்டாள். ஹாய் பிரியா, தூங்கி விட்டாயா என்று கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த கௌதம் கேட்க அவள் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள். ஸ்னேகாவிடம் பேசிவிட்டு உள்ளே வந்து 15 நிமிடங்கள் ஆன பின்பும் அவளின் குமுறல் நிற்கவில்லை என்பதால் குத்தலாக பதில் சொன்னாள். பார்த்தால் எப்படி தெரியுது? எதற்கு இப்படி அர்த்தராத்திரியில் வந்து என்ன தொந்தரவு பண்றீங்க? இப்ப என்ன வேண்டும் உங்களுக்கு? 2 நிமிடம் உன்னிடம் பேசுவதற்காக வந்தேன். வெட்டி பேச்சு பேசாமல் உடனே வந்த வேலையை பாருங்க என்று அவள் சொல்லி முடிக்கும் முன்பு தாவி அவளை இழுத்து 2 கன்னத்திலும் மாறி மாறி முத்தமிட்டான். ஏய், என்ன பண்றீங்க? விடுங்க, சொல்றேன்ல, முதல்ல விடுங்க என்று சப்தம் அதிகம் இல்லாமல் அவனிடமிருந்து விடுபட முயன்ற பிரியாவின் முயற்சி வெற்றி பெறவில்லை. 20 முத்தங்களுக்கு மேல் பதித்து விட்டே நிமிர்ந்து அருகே அவளை ஒட்டினால் போல் அமர்ந்து அவளின் கையை பற்றி கொண்டான். உன்னை பார்த்தால் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பிரியா. கடைக்கு வந்த முதல் நாளே என்ன ஏது என்று தடுமாறாமல் முழு ஆர்வத்துடன் கடையில் நடக்கும் வியாபாரம் பற்றியும் வாடிக்கையாளர்கள் பற்றியும் விசாரித்து தெரிந்து கொண்டாயாமே. கடையில் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, கடையில் கலாட்டா செய்த அந்த சீன பெண்மணியை நீ விரட்டிய விதம் வீடியோவில் பார்த்து தெரிந்து கொண்டேன். அதற்கு உன்னை மரமாற பாராட்ட வேண்டும் என்று நினைத்தேன். கடையில் பணியாளரை பாராட்ட வேண்டும் என்றால் ஊதிய உயர்வு கொடுக்கலாம், நண்பர்கள் என்றால் பார்ட்டி கொடுக்கலாம், மனைவி என்றால் இப்படித்தானே பாராட்ட வேண்டும். அதுதான் முத்தமலை. இன்னும் கூட வேறு விதமாக பாராட்டலாம், ஆனால் உனக்கு பிடிக்காதே என்றுதான் இத்துடன் நிறுத்தி கொண்டேன். இதற்குதான் வந்தீங்களா என்று
கோபம் குறைந்தவளாக விசாரித்தாள். அவன் பாராட்டு வார்த்தைகளும் வலுக்கட்டாயமாக என்றாலும் கன்னத்தில் அவன் பதித்த முத்தங்களும் அவளின் கோபத்தை சற்றே குறைத்திருந்தது. 2 வேலை சொன்னேனே, அதில் இது முதல் வேலை. இன்னொரு வேலை, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி? என்ன, அந்த ஸ்னேகா வீட்டுக்கு விருந்துக்கு போக வேண்டும், அதுதானே? முடியாது என்று கோபமாக சொன்னவளின் முகம் கோபத்தில் சிவக்க ஆரம்பித்திருந்தது. பார்த்தாயா, இதைதான் அவசரப்படாதே என்று சொன்னேன். ஒரு சில நிமிடங்கள் நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேட்க கூடாதா? பிளீஸ் பிரியா என்று தலை சாய்த்து கெஞ்சலாக கேட்க அவள் கைகளை கட்டிக்கொண்டு தள்ளி அமர்ந்தாள். ஓஹோ, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க என்று அவள் சொல்லிவிட்டாலும் அவளின் அந்த இறுக்கமான பாவனை அவனை உடனே பேச்சை தொடங்க விடவில்லை. சில வினாடிகள் எப்படி துவங்க வேண்டும் என்பதை யோசித்துவிட்டு தொண்டையை செருமி பேச ஆரம்பித்தான். ஸ்னேகா என் மாமா பொண்ணு, அதுதான் ஏற்கனவே அறிமுகம் பண்ணியாச்சே, நல்லாவே தெரியும் என்று கிண்டலாக சொல்ல அதை பொருட்படுத்தாமல் மேலே தொடர்ந்தான். நாங்கள் இருவரும் சில நாட்கள் இடைவெளியில் பிறந்தவங்க, 2 பேரும் ஒன்றாகவே வளர்ந்தவர்கள், ஒரே வீட்டில் வளர்ந்த, ஒரே தட்டில் சாப்பிட்டு தினமும் சண்டை போட்டு வளர்ந்தவங்க. நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், அதை இன்றோ நாளையோ இன்னும் சில நாட்கள் கழித்தோ பேசி தீர்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த இடைவெளியை இப்போதே நாம் அடுத்தவருக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்ற அவசியமில்லை. அப்பாவின் மறைவினால் நாம் இங்கே உள்ள நண்பர்கள் உறவினர்களுக்கு தனியே நாம் திருமண விருந்து என்று கொடுக்கவில்லை. அதனால் ஸ்னேகா வீட்டில் சின்ன விருந்துக்கு அவள் ஏற்பாடு செய்திருக்கிறாள். அதற்கு நாம் போக வேண்டும். எனக்கு அங்கு வர பிடிக்கவில்லை என்று அவன் முடிக்கும் முன்பே மீண்டும் குறுக்கிட்டான். இம்முறை அவன் பொறுமையும் பறந்தது. ஏற்கனவே மாமாவின் மரணம் குறித்து துக்கம் விசாரிக்க வந்த பலரும் பலவிதமாக பேசியதை மறந்து விட்டீர்களா? அங்கேயும் விருந்துக்கு வரும் பலரும் என் மனசுக்கு நோகும்படி பலவிதமான பேசுவதை பார்க்க உங்களுக்கு ஆசை. என்ன அளவைத்து பார்க்க வேண்டும், அவ்வளவுதானே. நான் எதையும் மறக்கவில்லை பிரியா. ஆனால் அத்தனை வருத்தத்திலும் அந்த மாதிரி கண்டபடி பேசியவர்களுக்கு அம்மா அழுத்தமாக பதில் சொன்னதை நீ மறந்து விட்டாயா? இப்பவும் அவர்கள் பேசட்டும், அதற்கு ஆன்டி பதில் சொல்லட்டும் என்று சொல்கிறீர்களா? இந்த வேலை இதற்கு விருந்தே நடக்காவிட்டால் இந்த சிரமம் இருவருக்குமே தேவையில்லையே. இந்த விருந்து ஏற்பாடு செய்தது நானோ அம்மாவோ இல்லையே. ஏற்பாடு செய்தது ஸ்னேகா. அவளிடம் வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறாள். ஏற்கனவே திருமணத்திற்கு அவள் வரவில்லை என்று வருத்தம். திருமணத்திற்கு வரவில்லை என்று வருத்தம் இல்லை, என்னை கல்யாணம் செய்து கொள்ளும் முடிவை அவளை கேட்டு எடுக்கவில்லை என்று வருத்தம். அதனால் தான் இந்த கல்யாணம் நடந்து விட்டதில் அவளுக்கு வருத்தமாக இருக்கும். கல்யாணம் நடந்து விட்டதில் வருத்தமா? சச்ச, கல்யாணம் நடக்கும் போது அருகில் இல்லை என்ற வருத்தம் அவளுக்கு இருந்தது. ஏன், எனக்கும் கூட இருந்தது பிரியா என்று அவன் திருத்தம் செய்ய அவளுக்கு கோபம் மேலும் எகிரியது. தன்னை இந்த வீட்டில் தனிமைப்படுத்திவிட்ட அத்தையின் மீது கோபம். 1/3 பங்கு சொத்தை நன்றி கடனாக என் மீது எழுதி வைத்து அதன் காரணமாக இவனை கட்டாய கல்யாணம் செய்து வைத்த மாமாவின் மீது வருத்தம். இவனை விவாகரத்து செய்துவிட்டு இந்த பந்தத்தில் இருந்து விடுபட முடியாமல் விலங்கு பூட்டிய அம்மாவின் மீது வருத்தம். அவன் ஸ்னேகாவை பற்றி பெருமையாக பேச பேச எல்லார் மீதும் இருந்த வருத்தம் பொங்கி அது அழுகையும் ஆத்திரமுமாக மாறியது. ஆனால் அதை அவனிடம் வெளிக்காட்டவும் பிடிக்கவில்லை. இப்ப என்னதான் செய்ய வேண்டும்? இவ்வளவு நேரம் நான் எடுத்து சொன்ன பிறகும் என்ன வேண்டும் என்று கேட்டால் என்ன அர்த்தம் பிரியா? சரி, வரும் ஞாயிற்றுக்கிழமை ஸ்னேகா வீட்டில் நடக்கும் விருந்தில் கலந்து கொள்கிறேன், அவ்வளவுதானே. கிளம்புங்க. தேங்க்ஸ் பிரியா, இந்த முடிவுக்காக நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்காக நீ என்ன உதவி பிரதி உபகாரமாக கேட்டாலும் செய்வேன். என்ன உதவி கேட்டாலுமா? விவாகரத்து என்று அவள் வேகமாக சொல்ல அவன் திகைத்து நின்றான். என்ன பிரியா அது? நீங்க தானே என்ன உதவி கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீங்க. அதற்காக நீங்க என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாலும் இந்த உதவியை செய்வதாக வாக்களித்திருக்கீங்க. அதை மறந்து விட்டீர்களா? அது அப்போ என்ன மாதிரி சூழ்நிலையில் சொன்னேன் தெரியுமா? தெரியாது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள். இதை கொஞ்சம் யோசித்து செய்யலாம் பிரியா. இப்பவே இதை செய்ய வேண்டும் என்று என்ன அவசியம்? நீங்க என்னிடம் ஒரு உதவி கேட்கிறீங்க, பதிலுக்கு நான் ஒரு உதவி கேட்கிறேன். சரி பிரியா, இதுதான் உன் விருப்பம் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த விருந்து நல்லபடியாக முடியட்டும். அதன் பிறகு எனக்கு 2 வாரங்கள் கால அவகாசம் கொடு. அதற்குள் சட்டப்படி மேற்கொள்ள வேண்டிய வேலைகளை செய்கிறேன் என்று அமைதியாக சொல்லிவிட்டு போன கௌதமை வெறுத்தபடி நின்றாள் பிரியா. நீ கேட்டதை கொடுக்கிறேன் என்று அவன் சொன்ன பிறகும் தனக்கு ஏன் சந்தோஷம் பொங்கவில்லை என்ற கேள்வியுடன் படுக்கையில் குப்பர சரிந்தவளுக்கு சந்தோஷம் பொங்காது மட்டுமல்லாமல் கண்ணீர் கங்கையாக பொங்கியது. இன்று நடக்கும் விருந்துக்கு திருமண பட்டு சேலை அணிந்து கொள் என்று சொல்லத்தான் வந்தேன் பிரியா.
பார்ட்டிக்கு எதுக்கு பட்டு சேலை? அது கனமா இருக்குமே. அது கனமாக இல்லை, மிக லேசாக அணிவதே தெரியாமல் நன்றாக இருக்கு என்று நீ என் அம்மாவிடம் திருமணத்தன்று சொன்னாயாமே, அதை உடனே உங்களிடம் வந்து சொல்லிவிட்டார்களா? புடவையை தேர்வு செய்தவனிடம் வந்து சொல்லாமல் தெருவில் போகிறவனிடமா வந்து சொல்வார்கள்? அந்த புடவை தேர்வு செய்தது நீங்களா? ஆமாம். அதில் என்ன ஆச்சரியம்? இல்ல, அந்த நிறம், டிசைன், மென்மை எல்லாமே என்னுடைய ரசனையுடன் ஒத்து போனது. அது பிடிக்கும் என்று தெரிந்தானே தேர்வு செய்தேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? முகநூல் பக்கத்தில் வரிந்து கட்டிக்கொண்டு வாக்குவாதம் செய்து சொன்னால் எனக்கு மட்டுமா தெரியும்? எல்லோருக்கும் தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு நாக்கை கடித்து கொண்டான் கௌதம். ஆகா, உளறிவிட்டாயே கௌதம். நான் என் முகநூல் பக்கத்தில் சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க என் நட்பு வட்டாரத்தில் இருக்கிறீர்களா என்ன? அதை நீதான் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எதற்காக என்னை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? அதெல்லாம் ராத்திரி நிதானமாக பேசிக்கொள்ளலாம். இப்போதைக்கு விருந்துக்கு கிளம்ப வேண்டாமா? சீக்கிரம் கிளம்பு, நேரமாகிறது என்று சொல்லிவிட்டு அவசரமாக நகர்ந்தான். அவன் நேரமாச்சு என்று அவசரப்படுத்திவிட்டு சென்றாலும் அவசரமாக தொலைபேசியில் தன் முகநூல் கணக்கை திறந்து பார்த்தாள். இன்று உன் நண்பன் கேஜிக்கு பிறந்த நாள் அறிவிப்பு என்று கண் சிமிட்டி கொண்டிருந்தது. யார் இந்த கேஜி என்று அவனது முகநூல் பக்கத்தில் நுழைந்த போது அவனது போட்டோ வரவேற்றது. கேஜி என்றால் என்ன? குற்றாலீஸ்வரன் என்று போட்டிருக்கே. இவனுக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கா? அவசரமாக பெட்டியை துளாவினாள். இவன் திருமணம் பேச வந்த போது இவன் கொடுத்ததாக சொல்லி அம்மா ஒரு ஃபைல் கொடுத்தாரே, அது இங்கதானே இருந்ததை தேடி கண்டுபிடித்து பிரித்து பார்த்தாள். பிறப்பு சான்றிதழில் ஆரம்பித்து பட்டப்படிப்பு, வருமான வரி தாக்குதல் செய்த சான்று என்று எல்லாவற்றிலும் குற்றாலீஸ்வரன் என்ற பெயர் மின்னிக் கொண்டு இருந்தது. இவன் என்னுடைய ஃப்ரெண்டா? சொல்லவே இல்லையே. வேகமாக அவனது பக்கத்தில் கண்கள் மேய்ந்தது. நட்பு கோரி அவள்தான் கௌதமிடம் விருப்பம் தெரிவித்திருக்கிறாள். 6 மாதத்திற்கு முன்பு அறிமுகமாகி இருக்கிறான். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் தினம் அன்று. அவளுக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நட்பின் சிறப்பை விவரிக்கும் கட்டுரை போட்டி ஒன்று தமிழ் ஆர்வலர்கள் கூடும் இணையதளம் ஒன்றில் அறிவித்திருந்தார்கள். அதில் இந்த கால நட்பை அவள் உயர்த்தி பேசி கட்டுரை ஒன்றை வரைந்திருக்க அவன் சங்க கால நட்பை பாராட்டி கட்டுரை வரைந்திருந்தான். இருவருக்கும் வாசகர்கள் 2 குழுவாக பிரிந்து வெட்டியும் ஒட்டியும் பேசிக் கொண்டிருக்க விவாதம் சூடு பறந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் வாசகர்கள் பொறுமை இழக்க இவன் தான் நடுவில் புகுந்து சமாதானம் செய்தான். அந்த அணுகுமுறை அவளுக்கு பிடித்திருந்தது. அவன் கட்டுரையில் இருந்த தமிழும் நன்றாகவே இருந்தது. அதன் பிறகுதான் அவன் நட்பு கோரி வேண்டுகோள் விடுத்தாள். 2-3 நாட்களுக்கு பிறகு அவன் ஏற்றுக்கொண்டான். அவ்வப்போது பேசி இருக்கிறான். இப்போது தன்னை தெரியாதது போல் இருக்கிறானே. அவனது முகநூல் பக்கத்தில் அவனுடைய போட்டோக்கள் அதிகமில்லை. ஆனால் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் 2 நாட்களுக்கு ஒரு முறை அவள் செல்லும் இடங்களில் எல்லாம் செல்ஃபி புகைப்படம் எடுத்து மாற்றி மாற்றி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொண்டே இருப்பாள். தன்னை தெரியாமல் அவன் இருக்கவே முடியாது. பிறகு ஏன் தன்னை தெரிந்த மாதிரி அவன் காட்டிக்கொள்ளவே இல்லை? இதை எப்படி எடுத்துக்கொள்வது? அவளுக்கு மண்டை வெடித்து விடும் போல் இருந்தது. ஆகா, முகநூல் நட்பின் மூலம் தன் ரசனை இவனுக்கு பழக்கமாகி இருக்கிறது. ஒருவேளை இவனுக்கு நிஜமாகவே தன்னை பிடித்திருக்குமோ என்ற சந்தேகம் முதலாக வந்தது. முதல் முறையாக அவனை ஆவலுடன் பார்க்க ஆரம்பித்தாள். திருமண நாள் ஆடையை ஏன் இப்போது அணிய வேண்டும் என்று சில நிமிடங்கள் முன்பு கௌதமிடம் வாதம் செய்தவள் இப்போது அதையே கட்டி கொண்டுபடி இறங்கினாள். அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்தது. கட்டிய புடவை மட்டுமல்ல, அணிந்த ஆபரணங்களும் மல்லிகை சரமும் முகத்தில் பொழிந்த புன்னகையும் அவளின் அழகை கூட்டி காட்டியது. திருமண நாளை போலவே இருவரும் அதே ஆடை அணிந்து மாடியில் இருந்து இறங்கி வரும் வேளையில் ஆனந்த கண்ணீர் பெருக்கினார் லக்ஷ்மி. நெருங்கி அவள் கன்னங்கள் 2ஐயும் வலித்து நெட்டி முறித்தவர். ரொம்ப அழகா இருக்கிறாய் என்று முகத்தை வலித்து சொல்ல அவள் சிரித்தாள். தேங்க்ஸ் அத்தை, என்னை ஆசீர்வாதம் செய்யுங்க என்று கால்களில் விழ அவனும் சேர்ந்து பணிந்தான். மகாராசியாக 100 ஆண்டு காலம் சந்தோஷத்துடன் வாழ்ந்து என் பையனையும் சந்தோஷமாக வைத்துக்கொள் மருமகளே என்று மனமாற ஆசீர்வாதம் செய்ய கௌதம் சிரித்தான். அம்மா சொன்னது உண்மைதான் பிரியா, நீ இந்த புடவையில் ரொம்ப அழகா இருக்கிறாய். அன்றே மணமேடையில் வைத்து சொன்னதுதான் என்றாலும் இன்று கூடுதல் அழகில் ஜொலிக்கிறாய். என் கண்களை உன்னை விட்டு விலக்கவே முடியவில்லை என்று அவள் புறம் சரிந்து கிரக்கத்துடன் சொன்னான் கௌதம். நீங்களும் பட்டு வேஷ்டி சட்டையில் அழகாக தான் இருக்கீங்க. இது ஏற்கனவே திருமண நாள் அன்று பார்த்த உடைதானே. அன்று உன் பாராட்டு கிடைக்கவில்லை, இன்று கிடைத்திருக்கிறதே, என்ன விசேஷம்? பிறந்த நாள் கொண்டாடும் கௌதமுக்கு பரிசு பொருள் தான் கொடுக்கவில்லை, அட்லீஸ்ட் பாராட்டாவது கொடுக்கலாம் இல்லையா என்று பிரியா சிரிப்புடன் சொல்லவும் அவன் விசிலடித்தான். வாவ் பிரியா, கடைசியாக நான் யார் என்பதை துப்பறிந்து கண்டுபிடித்து விட்டாய் போல இருக்கே.
பர்த்டே பேபிக்கு சிறப்பான பரிசு காத்திருக்கிறது என்று சொல். ஐ அம் வெயிட்டிங் டார்லிங் என்று விஜய் மாதிரி ஸ்டைலாக பேச அவள் சிரித்தாள். பரிசில்ல அடிதான் காத்திருக்கு என்று கேலியாக சொன்னாலும் அவள் முகத்திலும் சிரிப்புதான் இருந்தது. உன்னை இந்த மாதிரி கேலியும் சிரிப்புமாக பார்க்க ஆசையாக இருக்கு பிரியா என்று சொன்னவன் அவசரமாக அவளை நெருங்கி கன்னத்தில் முத்தம் ஒன்றினை பதித்தான். ஸ்னேகாவின் வீட்டு வாசல் கார் நெருங்கும் போதே அங்கே அவள் தோழியுடன் வரவேற்க காத்திருப்பது தெரிந்தது. வெல்கம், இது உங்க வீடு மாதிரி நினைத்துக்கொள். கௌதமுக்கு அவன் வீடு வேற இந்த வீடு வேற இல்ல, அதே மாதிரிதான் எனக்கும். எங்க அப்பா மாதிரி மாமா அறிமுகம் செய்யும் போது தனக்கு ஒரு பெண் ஒரு பையன் என்றே அறிமுகம் செய்வார். நாங்க 2 பேருமே 2 வீட்டுக்குமே பிள்ளைங்க மாதிரிதான். அதனால் தான் அன்று கௌதம் சட்டையை பிடித்து உரிமையுடன் விமான நிலையத்தில் சண்டை போட்டுவிட்டேன். தவறாக நினைக்க வேண்டாம், நீ வா என்று கலகலவென்று பேசியபடியே அவளின் கையை பிடித்து உள்ளே அழைத்து செல்ல அவளுக்குள் ஒரு ஞான விளக்கு எரிய ஆரம்பித்தது. கௌதமின் வீட்டில் இருவரும் ஷட்டில் விளையாடி கோப்பை வென்ற அந்த பெரிய படத்தை பார்த்து முன்னால் பெருமியது நினைவுக்கு வந்தது. இவர்கள் உடன் பிறந்தவர்கள் மாதிரி வேறு எண்ணம் கிடையாது. இவர்களை தவறாக நினைத்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு எட்டி பார்த்தது. அன்று உங்க வீட்டுக்கு வந்த போது உன்னிடம் சரியாக பேச முடியவில்லை. இவன் வேறு என்னை துரைத்து விட்டுவிட்டான். இன்றும் பார்ட்டி நேரம் என்பதால் சரியாக பேச முடியாது. உன்னிடம் தனியாக பேச வேண்டும் என்றுதான் மதியமே வர சொன்னேன். உன்னுடைய பாடிகார்டு அதெல்லாம் முடியாது என்று சட்டமாக மறுத்துவிட்டார். வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நீ பிற்பகல் ஓய்வு கட்டாயம் எடுக்க வேண்டுமாம். டாக்டர் நான் ஓய்வு பற்றி இவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுகிறான். எல்லாம் என் நேரம் என்று சரமாக பேசியபடி சென்றவள் திரும்பி பார்த்தாள். என்ன ஒன்றுமே பேசாமல் வருகிறாய்? இங்கே நான் எதுவும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லாதே, அவள் வாயை பிடுங்குவாள் என்று சொல்லி கூட்டி வந்தானா கௌதம்? இல்ல, அவர் அப்படி எதுவும் சொல்லவில்லை. வேறு என்ன சொன்னான்? நன்றாக கலகலப்பாக பேசி பழகி என்றுதான் சொல்லி அழைத்து வந்தார் என்று மென்மையான குரலில் சொல்ல அவள் புன்னகை செய்தாள். அப்பா, நீயாக தான் பேசாமல் இருக்கிறாயா? ரொம்ப நல்லது, வா, உன்னை ஒரு விஐபியிடம் அழைத்து போகிறேன். அவருக்கு இந்த மாதிரி மௌனமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் என்று சொல்ல அவள் வியப்புடன் பார்த்தாள். யார் அந்த விஐபி? அதுதான் உன் கேள்வி. இந்த கேள்வி கூட நீ வாயை திறந்து கேட்க மாட்டாய் போல. நானே உன் பார்வையில் இருந்து படிக்க வேண்டும். நல்ல வேலை தான் எனக்கு என்று சொல்லி சிரித்தவள் தூரத்தில் இருந்தவரை காட்டினாள். அதோ சந்தன கலர் ஜிப்பா போட்டு வேஷ்டி கட்டி கொண்டிருக்கிறாரே, அவர்தான் என்னை கட்டி கொண்ட மணவாளன். அவர் வாயிலிருந்து சுலபமாக ஒரு வார்த்தை வெளியே வந்து விடாது. உங்க ஹஸ்பண்டா? உங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? அடப்பாவி, அது கூட உன்னிடம் சொல்லவில்லையா? கல்யாணமாகி 3 ஆண்டுகள் ஆகிறது. 2 வயதில் ஒரு அழகான வால் முளைக்காத பெண் குரங்கு கூட இருக்கு என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் தலையில் ஒரு குட்டு விழுந்தது. வைத்தது கௌதம். குழந்தையை குரங்கு என்று சொல்கிறாயே, அவள் குரங்கென்றால் நீ என்னவாம்? அவர்களின் சீண்டலும் பதிலில் தொடர்ந்து கொண்டிருக்க அவளுக்கு அவமானமாக இருந்தது. திருமணமாக்கி ஒரு குழந்தையும் இருக்கிற ஒரு பெண்ணை போய் தன் கணவனுடன் சேர்த்து வைத்து தவறாக நினைத்து தன்னை நினைக்கும் போது அவளுக்கே அருவருப்பாக இருந்தது. பவிக்குட்டி, ஆண்டிக்கு வணக்க சொல்லு என்று அவன் சொல்லிக் கொடுக்க அந்த 2 வயது மழலை தன் தேனினும் இனிய குரலால் வணக்கம் சொன்னது. வணக்கம் பட்டு, உங்க பெயர் என்ன? பவித்ரா. நைஸ் நேம். உங்க வீடு எங்க இருக்கு? இதுதான் எங்க வீடு என்று மழலையில் பேசிக்கொண்டே அவளிடம் தாவ ஸ்னேகா ஆச்சரியம் அடைந்தாள். பரவாயில்லையே, புதிதாக யாரையும் பார்த்தவுடனே இப்படி தாவ மாட்டாள். உன்னிடம் உடனே வந்து விட்டாளே, அதுதான் பிரியா ஸ்பெஷல். பேரிலே பிரியம் வைத்திருக்கிறாள் அல்லவா? பார்க்கும் யாரையும் கவர்ந்து இழுத்து விடுவாள். ஆமா, உன்னை போல எல்லாருமே பார்த்த உடனே விழுந்து விடுவார்கள். அதிலும் நீதான் ஃபர்ஸ்ட் என்று கேலியாக சிரிக்க பிரியாவின் முகம் மேலும் விரிந்தது. இவன் காதலை அவனை தவிர ஊரே அறியும் போல. ஸ்னேகா ஏற்பாடு செய்த விருந்திற்கு வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்த பிரியா அந்த விருந்தில் கலந்து கொண்ட பின்பு ஒவ்வொரு விஷயமாக தெரிய வர மேலும் மேலும் நொந்து போனாள். சிறுபிள்ளைத்தனமாக நான் நடந்து கொண்டதையும் கௌதமிடம் சண்டை போட்ட விஷயத்தையும் எண்ணி எண்ணி வருந்தினாள். பிரியா, எங்க இருக்கீங்க என்று கைகளை பற்றி ஸ்னேகா உலுக்க சுய நினைவுக்கு வந்தவள் அசடு வழிய புன்னகை செய்தாள். சாரி ஸ்னேகா, ஏதோ யோசனையாக இருந்து விட்டேன். என்ன சொன்னீங்க? இவர் என் கணவர் விஜய், மலேசியன் மருத்துவமனை கல்லூரியில் உதவி பேராசிரியர். இவர் மூலமாக தான் பிரவீனுக்கு மருத்துவ கல்லூரியில் அட்மிஷனுக்கு முயற்சி செய்தோம். 3 நாளாக இவரின் உயிரை வாங்கிவிட்டான் கௌதம். முடித்து கொடுத்து விட்டார். ஃபீஸ் கட்டுவதுதான் பாக்கி. கௌதமிடம் சொல்லி இருக்கிறேன் என்று ஸ்னேகா சொல்ல விஜய் மறுத்து பேசினான். இப்பதான் கௌதம் செக்கு கொடுத்தான், உன்னிடம் சொல்லவில்லை என்று. அதற்கும் அவனிடம் சண்டை போடாதே, அவன் என்னிடம் கொடுத்து 2 நிமிடம் கூட ஆகியிருக்காது என்று விஜய் சொல்ல அவளின் பார்வை கௌதமிடம் சென்றது. 3 லட்சம் ரூபாய்க்கு கேள்விகள் ஏதுமின்றி காசோலி கொடுத்துவிட்டு
தன் போக்கில் இருப்பவனை பிரமிப்புடன் பார்த்தாள். கால்கள் தானாக அவன் இருக்குமிடம் நாடி சென்றது. நீங்க பிரவீன் அட்மிஷனுக்காக விஜய் சாரிடம் செக் கொடுத்தீர்களா என்று விசாரித்தாள். 2 நிமிஷம் கூட இருக்காது. அதை அதற்குள் யார் என்னிடம் சொன்னா? அவரேதான் சொன்னார். நீங்க ஏன் கொடுத்தீங்க? அம்மாவிடம் கேட்டு வாங்கி கொடுத்திருக்கலாமே. எனக்கு ஒரு தம்பி இருந்தால் செய்ய மாட்டேனா? இது ஒரு விஷயமே இல்ல பிரியா. அதை விடு. நீ சாப்பிடவில்லையா? சில்லி சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பாரு என்று அவளை அங்கிருந்து நகர்த்த முற்பட போதே அருகில் ஒருவர் வந்தார். ஹாய் கௌதம், நீ சொன்ன மாதிரி பத்திரங்கள் தயார் பண்ணி வைத்திருக்கிறேன். நீ ஒரு முறை பார்த்து விட்டு சொல் என்று ஒரு பெரிய கவரை கொடுத்து விட்டு சொல்ல அவள் கேள்வியாக பார்த்தாள். என்ன இது? நீ கேட்டதுதான் விவாகரத்து, கூடவே வேறு சில பத்திரங்களும் இருக்கு. அது இனிமேல் தேவையில்லை. நாம் நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் பேசலாம், சரியா என்று அவன் விளக்கம் சொல்ல முயலும் போதே அவளுக்கு அழுகை வந்தது. பிரவீனுக்கு அட்மிஷன் ஏற்பாடு செய்ய மலேசியா வந்த அன்று மாலை ஸ்னேகாவுடன் வெளியே போனீர்களா? ஆமாம். ஏன் கேட்கிறாய்? இல்லை, நான் அன்று வேற மாதிரி நினைத்தேன் என்றவளின் குரல் குற்ற உணர்வில் உள்ளே போனது. உண்மையிலேயே எனக்கு புரியவில்லை பேபி. என்னை ஏதோ தப்பாக நினைத்திருக்கிறாய். அதை சொல்ல தயங்குகிறாய் என்பது புரிகிறது. ஆனால் தப்பாக என்றால், ஓ மை காட், ஸ்னேகாவுடன் நான் வெளியே போய்விட்டேன் என்று நீ நினைத்தாயா என்று கேட்பவனுக்கு அடக்க மாட்டாமல் சிரிப்பு பொங்கியது. வாய் விட்டு பல நிமிடங்கள் மீண்டும் மீண்டும் பொங்கி சிரிக்க அவளுக்கு குற்ற உணர்வு நீங்கி எரிச்சல் மூண்டது. எதற்கு இப்படி பைத்தியம் பிடித்த மாதிரி பொங்கி பொங்கி சிரிக்கிறீங்க? இங்க என்ன டாம் அண்ட் ஜெரி காமெடி ஷோவா நான் காட்டுறாங்க? அதை விட பெரிய வேடிக்கை பேபி. ஸ்னேகாவிடம் இதை சொல்ல வேண்டும். சிரிப்பதை நிறுத்துங்க முதல்ல. உங்க தம்பி காலேஜ் அட்மிஷன் விஷயமா போய் வருகிறேன் என்று என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போயிருக்கலாம் அல்லவா? பிறகு ஏன் நான் தப்பாக நினைக்க போகிறேன்? நல்ல கேள்வி. ஆனால் உன்னிடம் சொல்வதற்கு சுய நினைவில் இல்லையே. அதனால் அம்மாவிடம் சொல்லிவிட்டுதான் சென்றேன். அவர்கள் உன்னிடம் சொல்லவில்லையா? இல்லையே. என்னாச்சு பேபி? ஏன் முகம் வாடிவிட்டது என்று கேட்டபடி அவளின் முகத்தை தன் புறம் திருப்பியவன் அதிர்ந்தான். பிரியா, உன் கண்களில் கண்ணீரா? என்ன இது? சின்ன குழந்தை மாதிரி அழுகிறாய். நீ ரொம்ப தைரியமான பெண் என்று நினைத்தேன். என்ன ஆச்சரியம் பிரியா? நான் ஏதாவது தப்பாக சொல்லிவிட்டேனா? ஐ எம் சாரி என்று அவசரமாக கண்களை துடைத்து விட்ட போது அவள் கண்களில் மேலும் கண்ணீர் பெருகியது. பிரியா, இப்ப எதற்கு இந்த கண்ணீர்? நீங்க ஏன் என்னை கல்யாணம் பண்ணி கொண்டீங்க? வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை நான் கடந்து போயிருக்கிறேன். அவர்கள் யாரும் என்னை இந்த அளவுக்கு பாதித்ததே இல்லை. நீ என் வாழ்க்கையில் ஸ்பெஷல். அதற்கு என்ன காரணம் என்று என்னால் எடுத்து சொல்ல முடியாது. காரண காரியம் இல்லாமல் வருவதுதானே காதல். ஸ்னேகா வீட்டில் இருந்து விருந்து முடிந்து வீட்டுக்கு வரும் பொழுது இரவு மணி 10 நெருங்கி கொண்டிருந்தாலும் கௌதம், பிரியா இருவருமே களைப்பை உணரவில்லை. அன்றுதான் திருமணம் முடிந்ததை போல ஆர்வத்துடன் தனிமை எதிர்பார்த்து காத்திருந்தனர். வீட்டுக்கு வந்து ஆடை மாற்றி முகம் கழுவி படுக்கையில் விழுந்த அடுத்த வினாடி பிரியா ஆர்வமாக விட்ட இடத்திலிருந்து பேச்சை துவங்கினாள். என்ன பார்த்தேன் என்று சொன்னீர்களே? எங்கே, எப்போ, எப்படி பார்த்தீர்கள்? உன் முகநூல் பக்கத்தில் உன் போட்டோவை பார்த்தேன். இளம் மஞ்சள் சல்வாரில் விரித்த தலையுடன் ஒற்றை ரோஜாவுடன் முகமுழுக்க பரவிய சிரிப்புடன் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் டே என்று வாழ்த்துடன் முதலாக பார்த்தேன். பார்த்த வினாடியே மயங்கிவிட்டேன் என்று கண்கள் செருக பாவனையுடன் சொல்ல அவன் தலையை பற்றி செல்லமாக உலுக்கினாள். நான் பொதுவாக நண்பர்கள் தின வாழ்த்துதானே சொல்லி இருந்தேன். உங்களுக்கு தனியாக சாயா, சிந்தா, காமு என்றா சொல்லி இருந்தேன். ஹே திருடி, மலாய் மொழியில் இருக்கும் ஐ லவ் யூ என்ற வார்த்தையை மட்டும் படித்துக் கொண்டாயா உன்னை என்று கன்னத்தை கிள்ளி மேலே பாய்ந்தவன் மேலும் பல நிமிடங்கள் செல்ல சில்மிஷங்களில் பொழுதை கழித்துவிட்டு பேச்சை தொடர்ந்தான். வக்கீல் கொஞ்ச நேரம் முன்பு நீ சொன்ன பத்திரம் ரெடி பண்ணிவிட்டேன் என்று சொன்னாரே, அது என்ன? விவாகரத்து பத்திரங்களா என்று தயங்கி கேட்டவளின் முகத்தில் இருள் படர்ந்திருந்தது. இல்ல பிரியா, அப்பா என் பேரிலும் அம்மா பேரிலும் எழுதி வைத்த சொத்துக்களை உன் பேரில் மாற்றி எழுத சொன்னேன். ஐயோ, எதற்காக? நான் பணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணி கொண்டதாக நீ குற்றம் சாட்டினாயே, அது இல்லை என்று சொல்வதற்காக. அப்படி என்றால் சொத்தை கொடுத்து என்னை விலக்கிவிட முயற்சி செய்தீர்கள், அப்படிதானே? சச்ச, சொத்து முழுவதையும் உன்னிடம் கொடுத்துவிட்டு உன்னிடம் பணியாளாக வேலை செய்ய நினைத்தேன். இந்த மாதிரி எழுதி வைப்பது என்னை அவமானப்படுத்துவது போல் ஆகும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா கௌதம்? நான் சொத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டேன் என்று நினைத்தீர்களா? என்ன பிரியா இப்படி சொல்கிறாய்? அப்படி பணத்துக்கு மயங்குபவள் என்று நினைத்திருந்தால் ஏற்கனவே அப்பா எழுதி வைத்த உயிலை உன்னிடம் சொல்லியே கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்டிருப்பேனே. ஏன் கேட்கவில்லை? நான் உன்னிடம் என் காதலை சொல்ல வந்தேன் பிரியா. ஆனால் எதிர்பாராத விதமாக நீ உன் பாய் ஃப்ரெண்டுடன் இருப்பதை பார்த்து விட்டதால் என் காதலை சொல்ல மனம் வரவில்லை. அவன் சரியில்லை, அவன் காதலில் உண்மை இல்லை என்று உன்னிடம்
பேசிக்கொண்டே உன்னிடம் என் காதலை பற்றி நான் எவ்வாறு சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பார். நிரஞ்சன் சரியான ஆளில்லை, அவன் காதலில் உண்மையில்லை என்று உனக்கு நிரூபித்து உன் மனதை மாற்றிய அடுத்த நிமிடமே நான் உன்னை காதலிக்கிறேன் என்று எப்படி சொல்வது? அதனால் தான் சொல்லவே இல்லை. அதன் பிறகு சொல்லி இருக்கலாமே. சொன்னேனே, ஊட்டியில் என் மனதை திறந்து எல்லாம் சொன்னேனே. ஆனால் அதற்கு இங்கே வந்த முதல் நாளே விமான நிலையத்தில் ஸ்னேகா நடந்து கொண்டது. அடுத்த நாளே அப்பாவின் மரணம், உயில் என்று என்னென்னவோ நடந்து போய்விட்டது. உங்களின் மனதை என்னால் உணர முடியாமல் போய்விட்டது. ஐ எம் சாரி கௌதம். ஆனால் அப்பா உன் பேரில் உயில் எழுதி வைத்ததில் என்ன தப்பு கண்டுபிடித்தாய்? எதற்காக என் மீது அப்படி காய்ந்தாய் பிரியா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. 2 நாள் ஊட்டியில் அவ்வளவு சந்தோஷமாக என்னுடன் அந்யோன்யமாக சிரிப்பும் விளையாட்டுமாக இருந்தவள் அடுத்த நாளே காய்ந்து விட்டாய். அப்பா கொடுத்த உயிலில் என் மீது என்ன தப்பு கண்டாய் பிரியா? அப்பா எழுதிய உயில் உங்களுக்கு முன்பே தெரிந்து விட்டது. யாரோ ஒரு பெண்ணிற்கு மாமா சொத்தை எழுதி வைத்து விட்டார் என்ற கோபம் உங்களுக்கு. அந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் அந்த சொத்தை வளைத்து போட நீங்கள் செய்த தந்திரம்தான் இந்த திருமணம். பொய் சொல்லி என்னை மணந்து கொண்டீர்கள் என்று நினைத்து விட்டேன். உன்னிடம் சில உண்மைகளை மறைத்திருக்கிறேனே தவிர நான் சொன்ன எந்த வார்த்தையுமே பொய் இல்ல பிரியா. எதுவுமே பொய் இல்லையா என்று அவள் மீண்டும் அழைத்து கேட்க அவன் உறுதியாக தலை அசைத்தான். உன்னிடம் சொன்ன எல்லாமே உண்மைதான். நிச்சயமா நிச்சயமா. உனக்கு ஏன் இந்த சந்தேகம் பிரியா? கல்யாணம் முடிந்து அப்பாவின் அசம்பாவித மரணம் நிகழ்ந்து விட்டால், அதன் பிறகு உன்னை பிடிக்காவிட்டால் உனக்கு நிறைய பணத்துடன் விவாகரத்து தருகிறேன் என்று சொன்னீர்களே, அது பொய் இல்லையா என்று கேட்க அவன் மறுப்பாக தலை அசைத்தான். நிச்சயம் அது பொய் இல்ல, உண்மையாக உணர்ந்து சொன்னதுதான். அதில் எத்தனை கண்டிஷன் வைத்திருக்கிறேன் பார்த்தாயா? கல்யாணம் முடிந்த பிறகு அப்பாவின் அசம்பாவிதமான மரணம் நிகழ்ந்து விட்டால், அதன் பிறகும் உனக்கு என்னை பிடிக்காவிட்டால் விவாகரத்து தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஏன் அப்படி சொன்னீங்க? உன்னுடைய சந்தோஷத்துக்காக தான். என் சந்தோஷத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வீர்களா? செய்வேன். உன் சந்தோஷம் பிரிவில் தான் என்று நீ உறுதியாக இருந்தால், அது எனக்கு வருத்தம் தருவதாக இருந்தாலும் உனக்கு தந்திருப்பேன். ஆனால் ஒன்று, விவாகரத்து தருவது கடைசி முடிவுதான். அதற்கு முன்னால் உன்னை என்னுடன் வைத்திருக்க எல்லா முயற்சிகளையும் செய்திருப்பேன். உன்னை அவ்வளவு சுலபமாக பிரிந்து செல்ல விட்டிருக்க மாட்டேன். எனக்கு என் காதல் மீது அசையாத நம்பிக்கை இருக்கு. அது உன்னை என்னை விட்டு பிரிய விடாது என்பதில் உறுதி இருக்கு. சரி, இப்பதான் உண்மையை பேசுவோம் என்று உறுதி எடுத்திருக்கிறோமே, நீ சொல்லு, உண்மையில் உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா இல்லையா என்று கேட்க அவனின் முகம் வாடியது. என்னாச்சு பிரியா? எனக்கு இதற்கான பதில் சொல்ல ஆசைதான் கௌதம். ஆனால் நான் காதல் என்றால் சரியாக புரிந்து கொள்ளாமல் இந்த வார்த்தையை இதற்கு முன்னரே வேறு ஒருவனிடம் என்று திக்கி திணறி சொல்லும் போதே அவளின் கண்களில் கண்ணீர் பெருகியது. பிரியா, நீ தைரியசாலி என்று நினைத்தேனே. உன் கண்களில் கூட கண்ணீர் வருமா? இந்த கண்ணீருடன் கூடிய முகம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அது பாஸ்ட். இப்போ இந்த நிமிஷம் உன் மனதில் தோன்றும் காதலை உரிய நபரிடம் சொல்லிவிடு. ஐ லவ் யூ கௌதம். ஐ லவ் யூ சோ மச். இனிமேல் நீங்களே என்னை பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் உங்களின் சட்டையை பிடித்து உலுக்கி, ஏண்டா உனக்கு என்னை பிடிக்கவில்லை என்று கேட்பேன். உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் சொத்தும் நீயும் எக்கேடு கெட்டு போங்க. எனக்கு அது எதுவும் தேவையில்லை. நீயும் உன் மாறாத அன்பும் மூச்சுக்கு 300 முறை என்னை விடாமல் சீண்டும் இந்த விளையாட்டுத்தனமும் தான் வேண்டும். என்னை கோபம் ஊட்டி சிவக்க வைத்து செல்லம் கொஞ்சி விளையாடும் இந்த இடியட் கௌதம் தான் என் வாழ்நாள் முழுமைக்கும் வேண்டும். ஐ லவ் திஸ் இடியட் சாயா சிந்தா காமு என்று சத்தமாக சொன்னவளின் வாயை மூடி தன்னுடன் சேர்த்து இறக்கி கொண்டான் கௌதம். காதல் ஆட்டம் அங்கே நிறைவு பெற்று தாம்பத்தியம் அங்கே இனிமையாக துவங்கியது. உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிக்கும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.